சிற்றம்பலம். அம்மா வேமாம்மா திருவடி வணங்குகின்றேன். அம்மா அம்மா உத்தரவு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாடோர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியற்கோன்க கொளித்த புகழியற்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய சொக்கநாத வெண்பா. நமச்சிவாய் நமச்சிவாய். சொக்கநாத வெண்பா. சிவாய நம ஐயா. இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா. ஒரு 3 அடியார் புதுசா நல்லது. சொக்கநாத வெண்பா மட்டும் பாடினதுக்கு அப்புறம் அம்மா சொல்ல சொக்கநாத முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். சரிங்க ஐயா. அவங்களே இணைஞ்சிருப்பாங்க இப்போ. சரிங்க ஐயா. நல்லது. தவமோ சிறிதறியே தாரணி மேல் செய்யும், அவமோ அளவில்லை ஆனால் சிவமோ பெருமாறின் கூடல் பிரானே முப்பாசம் அருமா என் சொக்கநாதா சொக்கநாதா இது அடியனுக்கே எழுதின மாதிரி ஒரு பாடல். இந்த பாடல் தவமோ சிறிதறியேன் தாரணி மேல் செய்யும், அவமோ அளவில்லை ஆனால் சிவமோ பெருமாறு என் கூட பிரானே முப்பாசம் அருமோ என் சொக்கநாதா அப்படின்னு சொக்கநாதத்தை கேட்கிற மாதிரி சுவாமி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவ்வளவு பெரிய அருமையான பாடல் சொக்கநாதர் என்பா. ஆக சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த பதிகங்களை எல்லாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிகமானது 12வது பதிகம். திருச்சாளர் பார்க்கிறோம். திருச்சாளர் பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா வசந்தா அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க. அம்மா சொல்லுங்க சுவாமி. வசந்தா நான் கோவில்ல இருந்து இப்பதாங்க ஐயா வந்தேன் சங்கடார சதுர்த்திக்காக. அவங்களுக்கெல்லாம் இப்பதான் லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க 3 பேரு சேர்த்திருக்கிறேன். உங்களுடைய இது கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க ஐயா. நான் வெளியேறிடுவேன். நானு அவங்க பேசுவாங்க. ஒருத்தர் பேர் மேகலா, ஒருத்தர் பேர் இளவரசி, ஒருத்தர் சரஸ்வதி. அவங்க இணைஞ்சு கூட இருப்பாங்க இப்போ. நன்றிங்க அம்மா. தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம் அம்மா. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல இருக்கா வசந்தா அம்மா? மேகலா அம்மாவையும் வரவேற்கிறோம். இளவரசி அம்மாவையும் வரவேற்கிறேன். அடியே இந்த குழுமத்துக்கு வரவேற்கிறேன். அம்மா வசந்தா அம்மாவோட மற்றைய அடியவர்கள் எவரேனும் இருந்தாலும் அவர்களை இந்த குழுமம் இருகரம் கூப்பி வரவேற்கின்றது. நன்றிங்க அம்மா. பண்ணிக்கலாம். ஆக நாம தொடர்ந்து திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சாளல் என்பது
நம்மளுடைய மொத்த திருவாசகத்திற்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு மணிமகுடம் போன்ற ஒரு வாசகம், மணிமகுடம் போன்ற பதிகம். எல்லா பதிகங்களுமே மகுடம் போன்ற பதிகமாக இருந்தாலும் இந்த திருச்சாளல் என்ற பதிகம், அதாவது 12வது பதிகம் பார்க்கிறோம். திருவாசக புத்தகம் கையில இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. திருவாசக புத்தகம் இல்லாட்டாலும் ஒண்ணும் இல்ல, அடியவர்கள் நம்ம சாட் பாக்ஸ்ல போடுவாங்க, அதை நீங்க பாத்துக்கலாம். அப்ப இந்த நம்மளுடைய திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் திருவாசகத்திலே நாம் மணிமகுடம் சொல்வதற்கான காரணம், நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் 4 பேருமே பரசமயத்தினுடைய அந்த செய்திகள் எல்லாம் அப்படியே உடைத்து நறுக்குவதற்காக வந்தாங்க. பரசமயத்தினுடைய அந்த அந்த வழிபாட்டு முறைகளும் அவர்களுடைய வழிபாடும் தவறு அப்படின்னு சொல்லி மற்றைய சமயத்தவர்களுக்கு ஒரு 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 கலங்கரை விளக்கம் போல நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஞானசம்பந்தர் பரசமய கோளரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரசமய கோளரி அப்படின்னா அவர் எல்லா சமயத்தையும் அப்படி வெட்டி வீழ்த்துவதற்காக வேளம் போன்று ஒரு சிங்கம் போல, ஒரு யானை போல வந்தது போல நம்முடைய சமயத்துக்கு வந்தார். அப்படிங்கிறனால அவரை நாம முதலா சொல்றோம். திருநாவுக்கரசர் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சமணர்கள் இடத்துல இருந்து அவர் திரும்ப பல சமணர்களை எல்லாம் எதிர்த்து பல இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்காரு. அதுவும் நம்மளுடைய நம்பியாரூரர் பெருமானும் திருத்தொண்ட தொகை அப்படின்ற, அதாவது நீங்க கேட்கலாம், ஒரு நிமிஷம் அடியார்கள் வாய்ப்பு இருந்ததுன்னு ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது மணிவாசக பெருமானையும் சொல்லிடுறேன். மணிவாசக பெருமான் ஈழ நாட்டுல அதாவது நம்ம ஈழ நாட்டுல இருந்து வந்த பௌத்த அந்த துறவிகளுக்கு இந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம சிறப்பா இந்த ஈழ நாட்டுல இருந்து இந்த விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுத்து அவர்களுடைய பௌத்தர்களுடைய அந்த குறிக்கோளை மாற்றி பௌத்தர்களை சமண சமயத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த திருச்சாளல் பதிகம் நமக்கு தந்தது. இந்த திருச்சாளல் பதிகத்தின் மூலமா நாம பெறுகின்ற பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய உரைப்பு நிலை. ஆனா நீங்க கேட்கலாம், மூவர் பண்ணிருக்காங்க, ஆனா அவர் பேர் என்ன, நம்மளுடைய நம்பி ஆரூரர் ஒன்னும் பரசமயத்துக்குன்னு ஒன்னும் பெருசா பண்ணலையே, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, நம்பி ஆரூருடைய காலம் பொற்காலம். அந்த இடத்துல முழுவதுமாகவே அதற்கு முன்னதாக வந்த அந்த மக்கள் எல்லாருமே சைவத்துக்கு சரியான பாதை போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால எதுவும் இல்லை. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, சமயத்துக்குள்ளேயே பிறழ்வு ஏற்பட்டது. வேற சமயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சமயத்துக்குள்ளேயே பிறழ்வு. நம்ம சமயத்துக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாம தமிழ் சுவையை அறியணுன்றதுக்காக சோழ மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா, தமிழுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தமிழ் அன்னையினுடைய அலங்காரம், தமிழ் அண்ணனுடைய அந்த அலங்காரம் எது சொல்லுவோம், தமிழ் அன்னைக்கு எது அலங்காரம், எது அணிகலன்கள் சொல்லுவோம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே அதுக்கு நாம அணிகலன்னு சொல்லி அது அப்படியே அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், காப்பியங்கள், இலக்கணம், இலக்கியம் அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தான் மன்னன். அப்பதான் சொல்றாரு, இந்த 5 காப்பியங்களுமே சமணர்கள் இயற்றியது. இந்த 5 காப்பியங்களும் சமணர்களுக்கு எது தேவையில்லைன்னு இங்க கவனிங்களேன். ஒரு நிமிஷம் அடியார்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன கொஞ்சம் இருங்க என் கூட. சமணர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே சிற்றின்பம் கூடாதுன்னு சொல்றவங்க, பெண் இன்பம் கூடாதுன்னு சொல்றவங்க. பெண்ணுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, பெண்ணுக்கு அவங்களுக்கு அங்க சமண சமயத்துல பிறந்தோம்னா பெண்களுக்கு என்ன கிடையாது, முக்தி கிடையாது. அது பெண் திரும்ப அடுத்த பிறவியில ஆனா பிறந்தாதான் முக்தி அப்படின்னு சொல்லுகின்ற சமயமா இருந்துட்டு, இன்னைக்கு மணிமேகலை, அப்புறம் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 5மே சிற்றின்பத்தை பெருசா பேசுறது. நீங்க பாத்தீங்கன்னா இது 5ல நிறைய படிக்காம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிலப்பதிகாரம் தெரியும் எல்லாத்துக்குமே. மத்த இது படிச்சிருக்குமோ இல்லையோ, மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நம்ம பாடத்திட்டத்துல இருக்கிறதுனால தெரியும். அது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதவியோடைய சிற்றின்பத்தை நிறைய பேசியிருப்பாங்க. மொத்த கதையுமே அதுதானே. கோவலன் மாதவி கூட இருந்தா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல மட்டும் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய தலையை வெற்றப்பட்டது, அவள் நீதி கேட்டு போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கதை முழுக்கவே எதை டிராவல் பண்ணி போகும்னா, இந்த ஆண் பெண் சிற்றின்பத்தையே விரித்து பேசுவதாக அந்த இலக்கியம் நகரும். அதனால இப்படி சிற்றின்பத்தையே பெருசா பேசி இதுதான் தமிழ்னு நமக்கு சொல்லி, நான் இன்னைக்கு வரைக்கும் அதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கவனிங்க எல்லாரும்,
இன்னைக்கு வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருக்கோம்ல. நமக்கு தமிழ் அன்னைக்கு அணிகலன்னா என்ன? சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை, அப்புறம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த உடனே பார்த்தாரு, இவருக்கு முடியல, யாரால? சேக்கிழார் பெருமானால முடியல. சிற்றின்பத்துக்கு இவ்வளவு பெரிய இலக்கியம் இருக்குன்னா நான் பேரின்பத்தை சொல்வதற்காக ஒரு இலக்கியம் படைக்க போறேன்ட்டார். பேரின்பமாக சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பதத்தை சொல்வதற்கு ஒரு இலக்கியம் படைக்கிறேன். அதுல நீங்க என்னென்ன சுவை எதிர்பார்த்தீங்களோ, சிற்றின்பமும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா பறவை நாச்சியாருக்கும் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் இடையில இருக்கக்கூடிய நம்முடைய நம்பியாரூர் பெருமானுடைய அந்த காதல் வர்ணனைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கிடைக்க முடியாத அந்த காதல் வர்ணனைகள் இருக்கும். அதுவும் இருக்கும். அது போல இறைவனுடைய வர்ணனை இருக்கு இல்லையா? இறைவனுடைய அருள் கருணை அப்படியே இழைத்து ஊத்திருப்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் சிற்றின்பத்தை தான் பேரின்பத்திற்கு அப்புறம் சொன்னாரு. இந்த சேக்கிழார் எழுத நூல்ல 50 காப்பியங்கள்ல சொல்லப்பட்ட இலக்கணம் இருக்கும், 50 காப்பியங்கள்ல சொல்லப்பட்ட இலக்கியம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், 50 காப்பியங்கள்ல எடுபடாத அது அவங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத அணி இலக்கணங்களை எல்லாம் நான் வச்சு தர்றேன்னு சொல்லி அவர்கள் பெரிய அளவுல ஒரு நூல் செய்தார்கள். அதனால பெரிய புராணத்தை தயவு செய்து படிங்க. 50 காப்பியங்கள் படிச்சதுக்கு சமம். இன்னொரு முக்கியம், தமிழ் சுவையும் இருக்கும், அதுல சிற்றின்ப சுவையும் இருக்கும், எல்லாத்துக்கும் மேல பேரின்ப சுவை இழையோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரே ஒரு நூல் பெரிய புராணம். ஆக இந்த நம்பியாரூர் வந்தது காரணமே திருத்தொண்ட தொகை அருளியது. திருத்தொண்ட தொகை எதற்காகன்னா நம்ம சமயத்துக்குள்ளேயே இருக்கிற குளறுபடிகளை நீக்குவதற்காக. புரியுதுங்களா? ஞான சம்பந்தர், மணிவாசகர் மற்றும் நாவுக்கரச பெருமான், இந்த 3 பேருமே வேற சமயத்துல உள்ள குளறுபடிகளை நீக்கினாங்க. ஆனா நம்பியாரூர் என்ன சொன்னாரு? நம்ம சமயத்துக்குள்ளே உள்ள குளறுபடிகள் நீக்கிறதுக்காக அவர் திருத்தொண்ட தொகை பாடி அதை விரித்தார். நம்முடைய நம்பியாண்டார் நம்பி கொஞ்சம் விரிக்க, அந்தாதியா விரிக்க, அது இன்னும் பெரிய நூலாவே செய்தார் நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். ஆக சேக்கிழார் பெருமான் அப்போ இந்த 4 பெருமக்களுடைய நிலை என்னன்னா, நம்மள சமயத்துல அப்படியே வேறொன்று நிக்க வைக்கிறதுக்காக அவங்க 4 பெருமக்கள் பண்ணாங்க. அதுல மணிவாசக பெருமான் பண்ணதுதான் இந்த திருச்சாளர்ல நம்ம சமயத்துக்குள்ளே நாம சிறப்பா வேறுண்டணும். நாம எப்படி வேறுண்டணும்னா ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? ஆள் போல் தழைத்து, ஆலமரம் என்ன இருக்கும்? நல்லா அதுக்கும் வேறு இருக்கும், அருகுக்கும் வேறு இருக்கும். ஆனா அருகு போல் வேரூன்றின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஆலமரத்தை கூட நீங்க ஆலமரத்தை ஒரு தடவை பிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது முளைக்குமான்னு கேட்டா முளைக்காது, வேரோட உருவிட்டோம்னா முளைக்காது. ஆனா அருகு பாத்தீங்கன்னா நீங்க வேரோட உருவினாலும் அதனுடைய எச்சம் அதுக்குள்ள இருக்கும், திரும்பவும் முளைச்சு வரும். அதனால அருகு ஒரு தடவை வேர் விட்டுருச்சுன்னா அது என்ன ஆகும்? தொடர்ந்து அந்த இடத்துல அருகு வந்துட்டே இருக்கும். அதுதான் அருகினுடைய. அதனால சிவபெருமான்ற எண்ணம் மனசுல வேர் விட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க அருகம்புல் பாத்திருக்கீங்களா? எல்லாரும் என்ன தெரியல, யாருமே ஆன் பண்ணல. நீங்க ஆன் பண்ணுங்க எல்லாரும். நான் ஒன்னும் 2 தடவை கெஞ்சி பார்த்துட்டேன், கேட்டுப்பா இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் உங்க எல்லாரையும் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிபர் பெருமக்கள் எல்லாம் உங்களுடைய வீடியோஸும் 2 நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். அருகு பார்த்திருப்பீங்க எல்லாரும். அந்த அருகு அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தாவரம் என்னன்னா நல்லா காஞ்சிருக்கும். பாத்தீங்களா? அப்படியே சக்கையா சருகா இருக்கும். அருகு எப்படி இருக்கும்? சருகா இருக்கும். 2 மழை துளி வேண்டாம். நல்லா கவனிங்க, மழை துளி வேண்டாம். மழை இல்லாம ஒரு சாரல் போட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த அருகு பூரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செழிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அது பச்சை பசேன்னு தழைக்க ஆரம்பிச்சிடும். அது போல இந்த வாழ்வு தழைத்தாலும் எவனைத்தான் நம்பி இருக்கோம்? சிவபெருமானையே வேரூன்றி இருக்கக்கூடிய ஆற்றலா நம்ம இருக்கணும். அதனாலதான் அருகு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சிவபெருமானுக்கு உகந்த அந்த பத்திரம் எதுன்னு தெரியுமா? பத்திரம்னா பொருள். சிவபெருமானுக்கு உகந்த பத்திரம் எல்லாம் வில்வ பத்திரம்னு சொல்லுவோம்ல, இல்ல. சிவபெருமானுக்கு உகந்த பத்திரம் எது அப்படின்னா, இன்னைக்கு நான் அருகு எடுத்து ஆமா, அருகம்புல்லு தான் சிவபெருமானுக்கு உகந்த பத்திரம். நீங்க சிவபெருமானுடைய மாலை எதுனா அருகம்புல் மாலை தான் சிவபெருமானுக்கு மாலை.
இது என்னடா புதிய கதையா இருக்கு, யாரும் சொல்லாத நீ சாட்டுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா நாங்க எப்படி நம்ப முடியும்? இது என்ன நீ அருகம்புல்லு இது விநாயகருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன அருகம்புல்லு மாலை ஒரு சிவபெருமானுக்குன்னு சொல்றது, இது நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்டா திருவாசகத்துதான் திருவாசகத்தான் இருக்கு. தாலி அருகினர் சந்தன சாந்தினர் பாத்துருக்கீங்களா? அன்னை பத்துல தாலி அருகினர் சந்தன சாந்தினர், அது பாட்டா எடுங்க, அது பாட்டு அன்னை பத்து எனக்கு கரெக்டா ஞாபகம் எனக்கு. ஆமா, அந்த அந்த பாடல்ல யாரோ எடுத்தீங்கன்னா பாடுங்க, அன்னை பத்துல சப்போஸ் தாலி அருகின எடுத்தீங்கன்னா பாடுங்க. அப்போ அவன் எப்படி போட்டிருப்பான் சாமின்னா, அவன் வெள்ளை கலர் அந்த அங்கி போட்டு எடுத்துட்டேங்க ஐயா. தாலி அருகின சந்தன சாந்தினர் ஆலியம்மையால் வரால் அன்னை என்னும் ஆலியம்மையாளும் அடிகள தம் கையில் தாளம் இருந்தவர் அன்னை என்னும். ஆழ்வாரால் அன்னை என்னும் ஆலியம்மையாளும் அடிகள தம் கையில் தாளம் இருந்தவர் அன்னை என்னும். அப்போ சாமி என்ன பண்ணான்னா, அருகிலேயே நிறைய அருகு இருக்கு, அருகிலேயே நிறைய அருகு இருக்கு. நம்ம பாக்குற தாலி அருகுன்னா என்ன அர்த்தம்னா, நீட்டமா குச்சி 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 குச்சியா வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த அருகு பேர் தான் தாலி அருகுன்னு பேர். தாலி அருகுன்னா அப்படியே நீட்டமா குச்சி குச்சியா ரெண்டு ரெண்டா வந்து அந்த அந்த அருகம்புல்ல கழுத்துல போட்டிருக்காரா சுவாமி. சரி, இந்த இடத்துலதான் சொல்லியிருக்காரு, ஏதோ சும்மா விட்டுருக்காருன்னா தசாங்கம்னு இருக்கு தெரியும் இல்லையா, திருத்தசாங்கம்னு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு உரிய மாலை எதுன்னா தாலி அருகுன்ட்டார். யாரு? நம்மளுடைய மணிவாசகர் சிவபெருமானுக்குரிய மாலை எதுன்னா தாலி அருகுன்னு அபிஷியலான மாலை. சிவபெருமானுக்கு அபிஷியல் மாலை, அபிஷியல் என்னது, அதுதான் ஆத்தன்டிகேட்டடான மாலை தாலி. ஆனா நம்ம இப்ப சிவபெருமானுக்கு அருகு சாத்திர வழக்கம் இருக்கா? அருகு சாத்திரமா சொன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? அடியான் செய்யறோம் ஐயா, தோட்டத்துல இருக்கு, காலை குளிச்சுட்டு வரும்போது 2 குழந்தை வைப்போங்க ஐயா. இல்ல அது நம்ம எல்லாம் பல காலமா வந்து நீங்க சொன்ன பிறகுதான் வைக்கிறோம். ஆமா, பல காலமா நம்ம வந்து தாலி, அதாவது நம்மளுடைய பொற்சுண்ணத்திலையும் அருகு சாத்தினர் அப்படின்னு அருகு சாத்துகின்ற இடம் வரும். பொற்சுண்ணத்திலையும் நமக்கு தான் அடியார்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு, பெருமானுக்கு அருகு சாத்துறது 4 மணிக்கெல்லாம் சொல்லிக்கிறீங்க ஐயா, அது ஞாபகம் அப்படியே இருக்குங்க ஐயா. நல்லது புவனேஸ்வரி அம்மா, நல்லதுங்க சுவாமி. அடியன் கேள்வி கேட்கும் போது அடியார்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம், அது வந்து அம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியன் கேள்வி கேட்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பேன், அப்ப நீங்க பேசும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இடையில டக்குன்னு ஏதாவது பேசுனீங்கன்னா டக்குன்னு மறந்துடும், வேற ஒன்று. நல்லதுதான், அதனால குறை சொல்ல. அப்போ இந்த தாலி வந்து அருகு வந்து எதுன்னா, அருகம்புல் வந்து அது வந்து அருகம்புல் சாத்துறதுக்கு பெருமானுக்கு உரிமை வேணுமா? எப்படி தாய்மாமா மடியில தான் வச்சு காது குத்துற மாதிரி நம்மளுடைய சிவபெருமானுக்கு அருகம்புல் சாத்தணும்னா உரிமை வேணுமா? என்ன உரிமை? அடியவர் என்ற உரிமை. யாரெல்லாம் அடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் பெருமானுக்கு அருகு சாத்த முடியும், சும்மா போற வரோம். அப்ப அருகம்புல் சாத்துனா அது பெருமானுக்கு நாம அடியவர் என்பதை நம்ம என்ன கொடுக்குறோம், பாத்தியை எழுதி கொடுக்கறதுக்கு சமம். அதனால எங்க அடியவர்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அருகு சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல இருந்து எங்க அடியவர் பெருமக்கள் இன்னைக்கு வரைக்கும் அருகு சாத்தி வழிபாடு செய்கின்றார்கள் அப்படிங்கிறத இங்க புதிய அடியார்களுக்கு சொல்லி அடியன் மகிழ்கின்றார். உங்களுக்கு பெரிய அளவுல அதனால அந்த அருகு அப்படிங்கிற அந்த ஏன்னா நம்ம மனது வந்து அருகு மாதிரி இருக்கணும். நம்ம அருகு எப்படி இருக்கும்னா காஞ்சு போயிடும், ஒரு மலைக்கு தழைச்சிடும், ஒரு மலைக்கு ஒரு சாரலுக்கு தலைக்கும். அது போல நம்முடைய வாழ்வு காஞ்சிருந்தாலும் சரி, சிவன்ற வார்த்தையை கேட்டவனே துளிர்க்கணும், சிவன்ற வார்த்தையை கேட்டவனே இந்த ஆன்மா செழிக்கணும். இந்த ஆன்மா அருகு போல என்ன ஆகும், காஞ்சிருந்தாலும் அது ஊன்றி இருக்கின்ற சிவத்தை விடக்கூடாது. அதனால அருகு என்பதை நமக்கு ஒரு பெரிய பொருளாக சொன்னாங்க. அருகு என்பது போல நம்மளுடைய வேற ஊன்றிக்கணும். அப்ப சிவம் என்ற தன்மை, சிவம் என்ற கான்செப்ட் சிவனடியார்கள் கிட்ட எப்படி இருக்கணும்? ஜானகி அம்மா காட்டுறாங்க, அருகுமுள்ளே காட்டுறாங்க. சிவம் என்ற அந்த 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 கான்செப்ட் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? அருகு போல வேரூன்றி இருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிவனடியார்களா இருக்காங்க, இல்ல கவனிங்க எல்லாரும், நிறைய பேர் சிவனடியார்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் பதன் சிவனடியார்களா இருக்காங்க. எப்படி வேரூன்றி இருக்காங்கன்னு தெரியுமா? எப்படி வேரூன்றி இருக்காங்கன்னா, நம்ம இது மாதிரி புதினா மாதிரி
இந்த புதினாவுனா நீங்க ஒண்ணு நட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஏக்கர்ல 2 நட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, குடுகுடுன்னு அது அப்படியே நிறைய அதுவே படர்ந்துரும். அந்த புதினா வந்து பாத்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் ஒரு மலைக்கு அப்படி பாத்தீங்கன்னா அந்த வேர் அப்படியே ஒரு லேசா ஒரு மலை வந்துச்சுன்னா அப்படியே உரிச்சிட்டு வந்துடும் அது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி பக்தியை எதிர்பார்க்கல நம்ம நம்மளுடைய குருமார்கள் இருக்காங்கல்ல, சமய குருமார்கள் அந்த மாதிரி பக்தியை எதிர்பார்க்கல. அருகு போல வேறொன்று, என்ன நடந்தாலும் சிவத்தை நான் விடமாட்டேன்னு அந்த அருகு போன்ற வேறொன்று அந்த அந்த பக்திய அந்த நிலைப்பாடைத்தான் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான அருகு போன்ற வேறொன்றிய பக்தி வரணும்னா சிவத்தினுடைய தன்மையை சரியா புரிஞ்சுக்கணும். சிவத்தினுடைய தன்மையை சரியா புரிஞ்சுக்கணும். நாம நல்லா சிவனை சிவனை வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம். பக்கத்து வீட்டம்மா சொல்லுவாங்க, நான் நேற்றுதான் ஒரு வாரமலர் புத்தகத்துல படிச்சேன், சிவபெருமான் வந்து சுடுகாட்டுல இருக்கிறவனா, அதனால அவனை நாம கும்பிட்டோம்னா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தோணும்? ஆமா இல்ல, அவன் சுடுகாட்டுல இருக்கிறவன், அதனால நம்ம அவனை கும்பிடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லது கிடைக்குமோன்ற எண்ணம் வந்துடும்ல. எப்ப என்ன ஆகும்? சிவபெருமானுடைய தத்துவங்கள்ல புரிதல் இல்லாதனால எப்ப வேணாலும் சிவத்தை விட்டு கலந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டா? சிவபெருமானுடைய தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்ப வேணாலும் அவனை விட்டு கலந்து ஆடுற நடராஜ பெருமான வீட்டுல வச்சா ஆடி போயிடுவோமா? அதனால நடராஜரை வீட்டுல வைக்க கூடாது. நானு சரியா ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பளிங்குல பாத்தீங்கன்னா இந்த கிளே இருக்குல்ல, இந்த மங்கு சொல்லுவாங்க, அந்த மங்குல வந்து இந்த தள்ளுவண்டியில வச்சுட்டு கொண்டு போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நடராஜருடைய உருவம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மியாவும் இருந்தது, விலை கம்மியாவும் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு போய் வீட்டுல போய் வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரச்சனை. எங்க வீட்டுல எதுக்குதான் பிரச்சனை சொல்லி எல்லாரும் வந்து பாக்குறப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து நடராஜர் உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, தயவு செய்து அதை ஏதாவது ஒரு கோவில்ல வச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்கிட்ட உன யார் வாங்கிட்டு சொன்னா, இது பண்ண வேண்டியதானே, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாட்டுல எல்லாம் அவ்வளவு பெரிய ஈடுபாடு இல்ல. தெரியும், எனக்கும் அப்ப தெரியாது, எனக்கும் சிவனை பத்தி தெரியும். எங்க வீட்டுல அம்மா தயவு செய்து இது மாதிரி பண்ணிரு தம்பி, நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப வந்து இப்படிலாம் பண்ணேன்னா நம்ம வீடு இதாகி போயிடும், அதனால தயவு செய்து வச்சிருந்தோன்னு எனக்கும் கண்கள்ல கண்ணீர். அப்ப சிவபெருமான் மேல ஈடுபாடை தவிர அவனுடைய எந்த ஒரு அவனுடைய சிறப்புக்கு எதுக்குமே அர்த்தம் தெரியாது. அதனால வேற வழியே இல்லாம கண்கள் அப்படியே நீர் பெருக எடுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருந்தது. விநாயகர் கோவில்ல ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே சாமியை வச்சுட்டு திருப்பி சாமியை வச்சுட்டு திருப்பி பார்த்தோம். ஐயோ, என் கூட இருந்தாரு, இப்ப யாருமே துணைக்கு இல்லாம போறாரு, என்ன பண்றதுன்னு திருப்பி கண்கள் நீர் ஒழுக பார்த்துட்டு வந்தோம். வச்சாச்சு. ஆனா அந்த வார்த்தையை சொன்ன அம்மா இன்னைக்கு எங்க வீட்டுல அடியார்கள் கொடுத்த பெரிய நடராஜர், அந்த நடராஜரை அப்படித்தான் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய தன்மையை சொல்லியாச்சு. அவர் எதுக்காக ஆடுறாரு? அவர் ஆடலைன்னா அண்ட சராசங்கரும் நின்றும். அவர் ஆடலைன்னா நமக்கு இயக்கமே இல்லை அப்படிங்கிற செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் எந்த பைத்தியக்காரனா சொல்லி நம்ம இப்படி பண்ணாங்க? அவன் ஆடினாதானே நம்ம நல்லா இருக்க முடியும், அவன் ஆடல் காட்சியை பார்த்தாதான் நல்லா இருக்க முடியும், தூக்கூடாத நடராஜர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நடராஜரை வச்சு வழிபாடு செஞ்சு இன்னைக்கு மகா உற்சவம் வீடு காணுது. அப்படின்னா காரணம் என்ன? அந்த ஆடல் வடிவத்துக்கான அர்த்தம் புரிஞ்சனால, அந்த ஆடல் வடிவத்துக்கான அர்த்தம் புரிஞ்சனால யார் வீட்டுல போனாலும் பெண்களுக்கு திருநீர் இடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, குங்குமம் வச்சிருங்க. திருநீர் மட்டும் வச்சா அது என்னது? அது என்னவா? திருநீர் மட்டும் வச்சா என்னவா? அது அமங்கலம் ஆயிடுமா? அதனால தீர்க்க சுமங்கலியா இருக்கனால திருநீரும் வச்சு குங்குமமும் சேர்த்து வச்சிருங்க, அது மங்களம் இல்லாம போயிடும்னு சொல்றப்போ, திருநீர் தான் குங்குமம் கூட ரொம்ப நாள் வச்சா வெளுத்துரும், தெரியும் இல்லையா? உண்மையான குங்குமம் இருக்கு இல்லையா? உண்மையான குங்குமம் நமக்கு அந்த படிகாரம் போட்டு செய்யற குங்குமம் கொஞ்ச நாளைக்கு தான் கலர் நிலைக்கும். விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் தான் அப்படி மஞ்சளாவே திரும்ப மஞ்சள் நிறத்துக்கே போயிடும், தன்னுடைய நிலைக்கு மாறும். ஆனா திருநீர் என்பது என்றுமே மாறாதது, என்றும் மாறாததுதான் மங்களம். திருநீர் என்பது மங்களம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து குங்குமம் வைக்கணும் அவசியம் இல்ல. திருநீர் பூசினாலே அதுக்குள்ள என்ன இருக்கு? குங்குமம் இருக்கு, சந்தனம் இருக்கு, நீங்க நினைக்கின்ற எல்லா திரவியம் இருக்கு, அந்த நினைத்த பொருள்ல வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, முத்து இருக்கு, பவளம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல எங்குமே கிடைக்காத சிவபெருமானும் அதுக்குள்ள இருக்காரு. அவன் இருக்கிறப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் உள்ள இருக்கா. திருநீற்றுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருநீற்றை மங்கள பொருளாக, அப்போ
நமக்கு எப்போ சமயத்துல ஒரு ஈடுபாடு அதுல இருந்து வெளிவராம இருக்கக்கூடிய தன்மை கிடைக்கும்னா சமய சின்னங்களை பற்றிய நம்முடைய சிவபெருமானை பற்றிய ஞானமானது மிக தெளிவாக இருக்கும் போது, மிக தெளிவாக இருக்கும் போது. சின்ன பையன் கேட்கிறான் கேள்வி, என்னடா என்ன சாமி மட்டும் 2 பொண்டாட்டி வச்சிருக்கு, அது தப்பு தானே, அது என்ன சாமிக்கு 2 பொண்டாட்டி, அப்போ அது தப்பா தானே இருக்கு, சாமி தப்பு தானே பண்ணுது அப்படின்னு சின்ன பையன் கேட்கிறான். அப்போ கங்கை என்பவள் அவனுடைய மனைவி அல்ல, அவனிடம் அடைக்கலமாக வந்த பெண்ணவள். அவன் பரிபாதியாக கொடுத்த அன்னை பராசக்தி தான் அவனுடைய வடிவமே தவிர கங்கை என்பவளை உபச்சாரமாக அவன் நம்ம சொல்லுவோமே தவிர உண்மையிலேயே அவன் மணந்ததாக இல்லை. கங்கை சிவபெருமான் திருமணம்னா இப்ப வேணா பண்ணிக்கலாம், ஆனா நம்மளுடைய புராணங்களே எங்கேயுமே அது சொல்லப்படல. ஆக கங்கை என்பவள் அவனுக்கு 2வது தாரம் இல்லைன்னு எதை சொல்லப்படுது? திருச்சாளர். அப்ப இந்த திருச்சாளர் என்ன சொல்லுதுன்னா சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுக்கறனால திருச்சாளரை சரியா படிச்சா நம்ம மனசுல சிவம் எப்படி வேரூன்றி இருப்பான்? அருகுபோல் வேரூன்றி இருக்குங்க. அருகுபோல் வேரூன்றி இருப்பான். திருச்சாளர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கதியையும் ஒவ்வொரு செய்தியையும் இளையோடி நாம படிக்க சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அணுக்கமும் நெருக்கமும் நம்மளை விட்டு போகாது. யாராவது இடையில குழப்பினாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு எப்பா சிவனை கும்பிடாத, சிவன் கோயிலுக்கு போகாத, அவன் கிட்ட இருந்தா செல்வம் கிடைக்காதா, நீ சுடுகாட்டுக்கு தான் போகணுமா, உனக்கு வீட்டுல நல்லது நடக்காதா, மங்கள காரியம் நடக்காதா, அப்படி இப்படி 4 பேர் சொல்லும் போது கூப்பிங்க வாங்க, எப்படி சொல்றீங்க? சிவபெருமான் சுடுகாட்டுல இருக்கான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சுடுகாட்டுல இருக்கான்னா என்ன அர்த்தம்? ஜோசியக்காரனே சொல்றாங்க ஐயா, லிங்கத்தை வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு. அதாவது ஜோசியமே பொய்யுங்கம்மா விமலாமா, ஜோசியமே பொய், அதையே நம்ப கூடாது. ஜோதிடம் என்பது உண்மைதான். ஜோதிடம் என்பது ஒரு கணிதம். அந்த கணிதத்தை சரியா கணிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அது உண்மைதான். ஆனா அது கணிக்க தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, ஏதோ சும்மா ஒரு கோர்ஸ் போனோம், படிச்சோம், வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல வாக்கு வன்மையோட குலத்தொழிலாக பல குலங்களாக செய்து வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுது, காலம் நேரம் எல்லாம், அது எந்த காலம் வந்தாலும் சொல்றாரு. யார் சொல்றாரு? நாவுக்கரசர் சொல்றாரு. ஐயா இப்பன்னு பார்த்து நீங்க இந்த திசை நோக்கி போறீங்களே, இப்ப காலமும் நேரமும் கோலும் நாளும் எதுவும் சரியில்லையே, அங்க போனீங்கன்னா ஏற்கனவே சமணர்கள் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. நான் கொஞ்சம் வயசானவன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், சமணர்கள் கூடயே இருந்திருக்கேன், அவங்களுடைய புத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அதனால ஆனா நீங்க சின்ன குழந்தை சாமி, மதுரையை நோக்கி பயணம் செய்றீங்க, நாளும் கோலும் சரியில்லையே, இப்படி போனா நல்லா இருக்குமான்னு யார் சொல்றா? நாவுக்கரச பெருமான் சொல்றாரு. ஆனா நாளும் கோலும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. சுவாமி ஒரு திருப்பதிகம் பாடி அங்க இருந்து பிரயாணம் மேற்கொள்றாரு. அப்படியே சமணர்களை அது என்ன பாட்டு? கோளறு திருப்பதிகம். ஆமா, அம்மா சுசிலாமா பாடுங்க, வேயுறு தோழி பங்கன் பாடுங்க, பாடலாம். சிற்றம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அடியார் அதற்கு மிகவே. எந்த கோளா இருக்கட்டும், நீங்க கவனிங்கல, நீங்க நல்லா கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா வேயுறு தோழி பங்கன் அந்த பாடல்ல கோள்கள் வராது, நோய்கள் வராது, கரடி புலியனை துரத்தாது. பாத்துறீங்களா? ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? 10 பாட்டும் 12 பதிகம் 12 இது இருக்கும் ஸ்டான்ஸா. அது பாத்தீங்கன்னா 11 இருக்கும். 11லயும் பாத்தீங்கன்னா அது கடைக்காப்புல வரப்ப எனக்கு இந்த மேடு பள்ளம்,
இந்த காற்று நெருப்பு ஐம்பூதங்கள்னால பிரச்சனை வராது, கோள்கள்னால பிரச்சனை வராது, நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி விலங்குகள்ல பிரச்சனை வராது, பகைகள் வராது. இது எல்லாத்தையும் பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? இதை பார்த்தா ஏதோ ஒண்ணு தோணுமே. என்ன தோணுது? தேவீர் தோழி பங்கன் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணுமே. என்ன தோணும்னா, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு கந்த சஷ்டி கவசம். காக்க காக்க கடகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க, பூனை துரத்தக்கூடாது, நாய் துரத்தக்கூடாது, அந்த நோய் வரக்கூடாது, இந்த நோய் வரக்கூடாது, எல்லா நவகோல் மகிழ்ந்து நன்மை பெறவும் ஈரட்டாய் வாழ்வர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த வேயிறு தோழி பங்கன் பாட்டுல 10 பாட்டுல இருக்கிறதான் நம்ம சுவாமி என்ன பாடினாரு? திருப்புகழ்லையும் பாடியிருக்காங்க, கந்த சஷ்டி கவசத்திலையும் பாடியிருக்காங்க. 6 கந்த சஷ்டி கவசத்தை பாட முடியாதவங்க ஒரே கந்த சஷ்டி கவசம் ஒரு கவசம் பாடலான்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசத்தையும் செய்தார்கள். ஆக இதுக்கு யாரு தாத்தா? இது யாருக்கு எங்க மூலம் இருக்கு? இது எல்லாத்துக்கும் மூலம் ஆமா, தேவாரத்துல இருக்கக்கூடிய வேயிறு தோழி பங்கன் தான். இந்த வேயிறு தோழி பங்கன்ல தான் எல்லா இடர்பாடுகள்ல இருந்தும் காப்பாத்தணும்னு சொல்லி விரிச்சிருப்பாரு. அதை இன்னும் கொஞ்சம் எளிமையான தமிழ்ல பாலதேவராயன் சுவாமிகள் கொடுத்திருப்பாங்க. அதற்கு முன்னதாகவே யார் கொடுத்துட்டா? நோய் இருமல் இதுல வேணாம், எனக்கு நாய் வேணாம், நரி வேணாம், எல்லாத்துலயும் நம்மளுடைய திருப்புகள்ல கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தேவராயன் சுவாமிகள், சண்முக கவசம் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள், இப்படின்னு பல வகையில் அது போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய தேவாலயத்துல இல்லாத செய்தி வேற எதுவுமே கிடையாது. தேவாலயத்துல இருக்கிற செய்தி தான் விரிச்சு நமக்கு புரியுற மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன செய்தி சொல்ல வரேன் அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கான அந்த புகழை நாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா எந்த காலத்திலையும் சிவபெருமான்றது நம்ம வெளியில வர முடியாது. யாராவது சொல்லி நம்மள என்ன பண்ணிட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சிவபெருமானை கும்பிட்டா அவங்களுக்கு என்ன கிடைக்காதான்? செல்வம் கிடைக்காதான் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும். எங்க அப்பா எப்படிப்பட்ட வந்துருக்குமா? ஆற்றுல பொன் போட்டு குளத்துல எடுத்தவன் எங்க அப்பா, கொடுத்தவன் பொண்ணு. எங்க அப்பா பொன் மழை சாப்பாடு கிடைக்காது, அன்னம் கிடைக்காது அப்படின்னா எங்க அப்பா என்ன பண்ணுவான்? குண்டையூர்ல மழையாக நெல் பொழிந்து யாருமே அள்ள முடியாத அளவுக்கு பூத கணங்களே அள்ளுற அளவுக்கு நெல்லை கொடுத்தவன். தனலட்சுமி தேவையில்லை, தானிய லட்சுமி தேவையில்லை, எங்க அப்பனே. அதே மாதிரி சங்கநிதி பதுமநிதின்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் யாரு? குபேரன் கிட்ட யாரு கடை வாங்கியிருக்கா? யாரு கடை வாங்கினா? குபேரன் கிட்ட ஏழுமலையான் கடை வாங்கினதா சரித்திரம் இருக்கு, அங்கதான் வாங்கினதா சொல்றாங்க. அந்த குபேரனுக்கே படி அளக்கிறவன் யாரு? அந்த குபேரனுக்கே சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய நவநிதிகளை தந்தவன் எங்க அப்ப சிவபெருமான்னு நாம சொல்லும் போது எங்க சிவபெருமான்கிட்ட என்ன இருக்கு? பொன்னும் இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு. அது எது வேணுமோ நீ எடுத்துக்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் புலர்வும் போகம் வரல எனக்கு. எல்லாம் இருக்கு. ஆக கவனிங்க, நம்ம அப்ப என்ன பண்ணுவான்? நம்ம அப்ப ரெண்டுமே கொடுப்பான். பொன் வேணுமா இல்ல உனக்கு பொண்ணும் மெய்ப்பொருள் வேணுமான்னு கேட்பான். நாம என்ன பண்ணோம்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? விகட கவின்னு சொல்லக்கூடிய தென்னாலி சுவாமி என்ன கேட்டுச்சா? அம்பாள் கேட்டாலாம், உனக்கு அறிவு வேணுமா இல்ல உனக்கு செல்வம் வேணுமா அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு ரெண்டுமே வேணும்னு கலந்து குடிச்சிருவாப்பியும். அவர் நம்ம இவர் கரல விகட கவி சொல்லக்கூடிய தென்னாலிராமன் ரெண்டு கப்பையும் வாங்கி ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரான். அம்பாள் தப்பிச்சிருவான், உனக்கு ரெண்டுமே நிலையா இருக்காது போடா அப்படின்னு சொல்லி திட்டுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிதான் நாம இருப்போம். நாம எப்படி இருக்கோம்? உனக்கு பொண்ணு வேணுமா இல்ல மெய்ப்பொருள் வேணுமான்னா மேக்சிமம் பொண்ணு போதும் சாமி, இந்த ஊர்ல வாழ்றதுக்கு பொண்ணுதான் வேணும், பொண்ணு எடுத்துக்குவோம். ஆனா சாமி என்ன சொல்றாரு? பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான். போடுறாரு, மெய்ப்பொருளும் தருவான்னா ரெண்டுமே கொடுப்பாரு. நாம எதைத்தான் எடுக்கணும்? மெய்ப்பொருள் தான் எடுக்கணும். ஆனா ரெண்டுமே கொடுப்பான் சிவபெருமான், ரெண்டுமே கொடுப்பான். நாம சூஸ் பண்றது மெய்ப்பொருளாத்தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் அந்த பாட்டு முடியறப்போ அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மரக்களுமாம் என்ன சொல்றாங்க? அண்ணன் என்ன பண்ணும்? பாலையும் தண்ணியும் வச்சா எத்தான் எடுக்கும்? அன்னம் பாலையும் தண்ணியும் வச்சா எதைத்தான் எடுக்கும்? பாலை மட்டும் பிரிச்சு எடுக்கிற மாதிரி சாமி பொண்ணும் மெய்ப்பொருளும் வச்சா நல்ல அடியார்கள் அன்னம் போல மெய்ப்பொருளை எடுக்கணும். அதுதான் ஆரூர் பெருமானுக்கு செய்கின்ற அடிமை தொண்டுன்னு சொல்லி முடிக்கிறார் நம்மளுடைய நம்பியாரூர். அப்போ
நீ ஆரூர்ல போயிட்டு நம்ம போன தடவை தேரலா இருக்கோம். ஆனா அதோட சேர்த்து ஒரு விஷயம் நினைச்சுக்கணும். ஆரூர் போறப்ப நமக்கு என்ன வேணும்? மெய்ப்பொருள் தேவை, மெய்ப்பொருள் தேவைன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே போகணும். அதுதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. அப்ப ஆரூர் ஆணை நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ மெய்ப்பொருள் நமக்கு தேவை. அதனால யாராவது சிவபெருமான கும்பிட்டா உனக்கு பணம் கிடைக்காதுன்னா, நீங்க பணம் கிடைக்கும்னு சொல்லுகின்ற மகாலட்சுமிய மனசுல வச்சிருக்கிற அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதிக்கு தனம் கொடுத்த குபேரனுக்கு அருள் செய்து அவனுக்கே தனம் கொடுத்தவன் எங்க அப்பன் பெருமா. அதனால அவனை நான் கும்பிட்டா எனக்கு தனம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தானியம் கிடைக்குமா? கிடைக்கும். எங்க அப்பன் கொட்டின நெல் அள்ளுறதுக்கு ஆள் இல்ல. சரி, பவளம் கிடைக்குமா? முத்து கிடைக்குமா? அற்புத தெய்வம் இதனினும் மற்றும் உண்டே. அவரை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? பைம்பொன் நிதியும் மாளிகையும், பைம்பொன் நிதியும் மாளிகையும், கற்பக தருவும், பவளம் போன்ற அந்த அந்த பெண்ணும் கிடைக்குமா? அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை மூணே தான். மண்ணு, பொண்ணு, பெண்ணு. இது மூணு தானே தேவை. அதுதானே அவனுக்கு போகம் தருவது. அந்த மூணையும் தருவதாக சொல்கின்றார் நம்முடைய அற்புத தெய்வம் இதனினும் மற்றும் உண்டேன்னு சொல்லி. அது என்னது? அது எந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்துல சொல்றாங்க. ஆக நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவபெருமான்ட்டு இல்லாத பொருளே இல்லை. சிவபெருமான்ட்ட யாருக்கிட்ட எல்லா பொருளும் இருக்கோ, நீங்க நேற்று பாத்தீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய ராணி, இப்ப இருக்கிற நாச்சியார், அவங்க சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய ராணி. அவங்க ரீசெண்டா ஒரு கோவிலுக்கு வர்றாங்க. ஒரு சமஸ்தானத்தினுடைய ராணி எப்படி நம்ம நார்மலா இருக்கோம், நாம எங்க வெளியே போனா என்ன பண்ணுவோம்? உடம்பு பூரா நகையை போட்டுக்குவோம், பட்டு சேலை கட்டுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி அலங்காரம் பண்ணிட்டு வருவோம். ஆனா சிவகங்கை சமஸ்தான ராணி, அவங்க இன்னைக்கும் ராணி தான். பாத்தீங்கன்னா ஒரு காவி புடவை அணிஞ்சு, வேற எதுவுமே இல்லை, கைகள்ல எதுவுமே இல்லை, கழுத்துல ருத்ராட்ச மாலையில இருந்து நெற்றியில திருநீர் போட்டு அப்படியே சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு எந்த குறையும் இல்லாம அப்படியே போறாங்க. எல்லாம் சோசியல் மீடியாவே அதிர்ந்துருச்சு. நான் ஏன் சொல்ல உத்தரகோசம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உத்தரகோசம் மங்கைகள் அதுக்கு முன்னதாகவே நம்மளுடைய வேலுநாச்சியாருடைய குரு பூசைன்னு நினைக்கிறேன். வேலுநாச்சியார் குரு பூசைக்கு அம்மா வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த மாதிரி ஒரு அது வீடியோ தான் அடியே நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு உத்தரகோசம் மங்கைக்கு வந்திருந்தாங்க. நாம அவங்க கோவில் தானே, அவங்க கோவில் அவங்க வராப்ப என்ன, அது அவங்களுடைய பாத்திய கோவில் இல்லையா? அவங்க கட்டளை அவங்க அந்த கொடி அசைச்சாதான் கலசத்துக்கு நீர் ஊத்துனாங்க. இந்த மாதிரி. ஆமா. ஆக நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எல்லாம் உடையவர்கள் தான் துறக்க முடியும். எல்லாம் உடையவர்கள் தான் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா இருப்பாங்க. அறகுறையா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அள்ளி போட்டுட்டு தெரிவாங்கன்ற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணா, உடையாய் அவனுக்கு தான் அண்ட சராசரங்களுக்கு கூடிய அத்தனை பொருளுக்கும் பாத்தியம். அவனுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அண்ட சராசரங்களே அவனுடைய சொத்துன்றனால அவன் என்ன பண்ண போறான்? எந்த சொத்துக்கு ஆசைப்படும், எல்லாமே அவனோட சொத்து. அவன் போய் இது எனக்கு வேணும் அப்படின்னு அள்ளி போட்டு உட்காருவானா? இல்ல, எதுவும் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணான்னா, ஒரு நிறைய ஆட்டுக்குட்டி இருந்தாலும் எந்த ஆட்டுக்குட்டி கால் ஒடிஞ்சிருக்கோ அதை தூக்கி கழுத்துல போட்டு போனான் ஆடு மேய்க்கிறவன். அந்த மாதிரி நிறைய பொருள் இருந்தாலும் இந்த பொருளை யாரும் எடுத்துக்க மாட்டாங்களே. ஆகா, சுடுகாட்டு பிணச்சாம்பலை யாரும் எடுத்துக்கல, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த பாம்பை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த பேய்களை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த ஊமத்தம்பூவை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன்ப்பான்னு நாம எதெல்லாம் வேணான்னு சொன்னமோ அந்த பொருள்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக அப்பொருளை தன் பொருளாக ஆக்கி கொண்ட மாபெரும் கருணை வள்ளல். கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு செய்தி மட்டும் கவனிங்க. பாம்பு எடுத்துக்கிட்டானா, பாம்பை யாராவது வீட்டுக்கு வச்சு அழகு பார்ப்போமா? வீட்டுல என்னதான் சாமிக்கு பாம்பு மாதிரி ஒரு இது புத்து கோயில் கட்டுறதுனால வீட்டுல பாம்பு வச்சு அழகு பார்ப்போம்னா கிடையாது. பாம்பு அடிக்கத்தான் செய்வோம். பேய் வந்தா வச்சு ஆராதனையா பண்ணுவோம், அடிக்கத்தான் செய்வோம். ரைட்டா? அடுத்து நம்ம இது வீட்டுல கள்ளிச்செடி வளர்ப்போமா, எற்கணம் செடி வளர்ப்போமா? எற்கணம் செடி வளர்க்க மாட்டோம். இந்த மாதிரி எல்லாருனாலையும் கைவிடப்பட்ட பொருட்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய பொருளாக உவந்து ஏற்றுக்கொள்வான்.
உலகத்துல இருக்கிற யாருமே என் கூட பேச மாட்டாங்க சாமி, எனக்கு யாருமே இல்ல சாமி, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க சாமி, என்னால அது தாங்கிக்கவே முடியல, என் கூட நான் நல்லதுதான் செய்யறேன், எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, என் கூட பழகுறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க, என் கூட இப்ப யாருமே இல்ல, நான் தனிக்கட்டையா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்கன்னா யூ ஆர் த மோஸ்ட் எலிஜிபிள் டு ரீச் லார்ட் சிவா. நீங்க தான் இறைவன் உங்களை சூடிக்கிட்டான்னு அர்த்தம், உங்களை இறைவன் சூடிக்கொண்டான்னு அர்த்தம். அதனால நீங்க யார் தோல்ல உட்கார்ந்துருக்கீங்க? இப்போ இறைவன் தோல்ல நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை யாருக்கும் பிடிக்காது. உங்களை யாருக்கும் பிடிக்கலன்றதுதான் நீங்க இறைவன் தோல்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தமே. நல்லது செய்யறேன் சுவாமி, ஆனா எனக்கு யாருமே என்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறாங்கன்னா சிவன் உங்களை சீல் போட்டு அவன் பொருளா ஆக்கிக்கிட்டான்னு அர்த்தம். சிவன் உங்களை ஆக்குபை பண்ணிக்கிட்டான், சீல் போட்டு உங்களை அவன் பொருளை ஆக்கிக்கிட்டான்னா யாரும் உங்க கூட சேர மாட்டாங்க, உங்க கூட. ஆனா சிவனடியார்கள் உங்களை பார்த்தா வணங்குவாங்க. சிவனடியார்கள் மட்டும் சேர்க்கை இருக்கும், உலக மக்களுடைய சேர்க்கை எதுவும் இல்லாம கவலைப்படாதீங்க. பாம்புல ஒன்னா, பேயில ஒன்னா, எருக்கலம்பூல ஒன்னா, அவனுடைய வைத்திருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பல்ல ஒன்னா நம்மளையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு நினைச்சுக்கோ. அப்படிப்பட்ட ஆற்றலுடைய, அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுடைய அந்த அந்த இலக்கணங்களை, சிவபெருமானுக்குரிய அந்த 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 செய்திகளை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா நாம எந்த காலத்திலையும் அவனை விட்டு போக மாட்டோம். இத நாம சொல்லி தராதனால வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா நாம என்ன பண்றோம்? அப்படியா, சரி, நமக்கு என்ன தேவை? இந்த பூமியில நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அப்ப சிவபெருமானை கும்பிட்டா சங்கடம் தான் கிடைக்கும்ன்றப்ப எதுக்கு வேலையில போற எடுத்து நம்ம இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம்? நாம கோயிலுக்கே போவோம், சிவன் கோயிலுக்கு இனிமே போவோம், வேற கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பஜனை பாட போயிடுவோம். ஆனா கவனிங்க, சிவபெருமானால மட்டும்தான் எல்லா விதமான விஷயங்களையும் தர முடியும். அப்போ ஏன் திருநீர் பூசுறான் முதல் பாட்டு, ஏன் கோவணம் போடுறான் ரெண்டாவது பாட்டு, ஏன் சுடுகாட்டுல இருக்கான் மூணாவது பாட்டு, ஏன் எல்லாத்தையும் அவன் அனங்கனை இவங்க எல்லாம் அவன் அடிச்சாதான் நாலாவது பாட்டு, தக்க யாகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இறந்து போனார்கள் எதுக்காகன்னு கேட்டா அஞ்சாவது பாட்டு, அலராவனும் மாலவன் நிக்கிறப்போ ஏன் அந்த முறை அப்படியே திருவண்ணாமலையில என்ன ஜோதியா நின்னான்னு கேட்டா ஆறாவது பாட்டு, தலையில ஏன் கங்கையை வச்சிருக்கான்னு சொன்னதுக்கு ஏழாவது பாட்டு, எட்டாவது பாட்டுல பைத்தியக்காரன் அந்த விஷத்தை போய் குடிச்சானே, ஒரு நல்ல கெட்டிக்காரன் அதை குடிச்சிருப்பானா, அப்ப அந்த விஷத்தை குடிச்சிருக்கானே எதுக்காகன்னு கேட்டதுக்கு எட்டாவது பாட்டு, ஒன்பதாவது பாட்டுல இவன் எப்பயுமே சிவகாமிய பக்கத்துல வச்சு ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றப்போ அது எதுக்காகன்னு சொல்றப்போ அது ஒன்பதாவது பாட்டு முடிஞ்சு. ஆக 9 பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப 10வது பாடல் பார்க்கணும். 10வது பாடல் பார்க்கணும். என்ன பாட்டு? ஆனந்தம் எல்லாம் தனை அடைவித்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி, ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வான் உந்து தேவர்களுக்கு ஓர் வான் பொருள் கான் சாலனும் அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த பாடலை நம்ம படிக்கலாம். அடியவர்கள் எவரேனும் படிக்கிறவனும் இந்த பாட்டை 10வது பாடல் உங்க கையில இருக்கா, 10வது பாடல் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கரம் உயர்த்தலாம். ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம பாட்டை கேட்டு பாட்டுக்கான பொருளை பிரேமாம்மா அவர்கள் அமைச்சுவார். சிற்றம்பலம். தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயினி ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி, அழுத்து வித்தான் காணேடி, ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான் பொருள்கான் சாழலோ, வான் பொருள்கான் சாழலோ. ஐயா லோகன் ஐயா காப்பி பண்ணி அடிச்சிருங்க பேஸ்ட் சாட் பாக்ஸ்ல. புத்தகம் இல்லாதவங்க அதை பாத்துக்குவாங்க. பாடலாம். பாலசுப்ரமணியன் ஐயா, சுவாமி பாலசுப்ரமணியன் ஐயா. ஐயா எத்தனாவது பதிகம் சொன்னீங்க? 10வது பாடல் சாமி. 12வது பதிகம் 10வது பாடல். 10வது பதிகம் பாடுறீங்களா ஐயா? பாடுத ஐயா. 10வது பதிகம் தானே? 10வது பதிகம் தானே? 12வது பதிகம் ஐயா. 12வது பதிகம். 12வது பதிகம் 10வது பாடல் சுவாமி. கையில 10வது பாடல் ஆட்டியா படிக்க ஐயா. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை
ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி, ஆனந்த வெள்ளத்து அமுத்து வித்த திருவடிகள், வானுந்து தேவர்களுக்கு ஓர் வான்பொருகான் தாழலோ, நங்காயுது என்னரவம் நரம்போடு அவ்வளவுதான் பாலசுப்ரமணியா ஐயா, அவ்வளவுதான் ஒரு பாடல் தான், ஒரு பாடல். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. சுப்பம்மாள் அம்மா, அம்மா சித்ரா அம்மா பாடுங்க. சித்ரா அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா வந்திருக்காங்க. சித்ரா அம்மா சுவாமி. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடியின் அடியின் மனம் மெய்மொழிகளை தொழுதுருங்கிறங்க. சிவாய நமங்க. சிவாய. திருச்சிற்றம்பலம். தானந்தம் இல்லாத தன்னை அடைந்த நாயேனை, ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி, ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள், வானுந்த தேவர்கான் வான்பொழில் கான் சாலலோ, வான்பொழில் கான் சாலலோ. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. 3 பேர் பாடிட்டாங்க. 3 பேர் பாடிட்டாங்க. அடுத்து நான் வாய்ப்பு கொடுக்குறேன். சுப்பம்மாள் அம்மா, உஷா அம்மா, அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன் சுவாமி. நமக்கு அடுத்து நான் இன்னொரு தடவை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ கேட்கிற கேள்வி என்னன்னா, தானந்தம் எல்லாம் தனை அடைந்த நாயேனை, ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? தான் அந்தம் இல்லாம். அவனுக்கு என்ன கிடையாது? அந்தம் கிடையாது இல்லையா? அவனுக்கு என்ன கிடையாது? சிவபெருமானுக்கு அந்தம் கிடையாது. அவன் அந்தம் இல்லாதவன், தானந்தம் எல்லாம் தனை அடைந்த நாயேனை, ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான். அவங்க தன்னை கூட வர்றவங்க எல்லாத்தையும் ஆனந்த வெள்ளத்துல அழுத்து விப்பானே, அது எப்படி? அது என்ன பாசிபிள் கேக்குறான் கேள்வி. அவனுக்கு அந்தம் கிடையாதான், ஆனா வர்றவங்க எல்லாம் ஆனந்த வெள்ளத்துல அழுத்து விப்பானா. இது என்ன கதை அப்படின்னு கேக்குறான். இது என்ன கதை? நல்லா கவனிங்க. சிவபெருமான் யார் அப்படின்னா, அவன் சிவபெருமானுடைய சொரூபம். சிவபெருமானுடைய சொரூபம். அதாவது 4 நிலை உண்டு. சிவபெருமான 4 நிலையில பார்க்கலாம். நம்ம பார்க்கிற உருவ நிலை, அருவ நிலை, அருவுருவ நிலை, சொரூப நிலைன்னு பார்க்கலாம். இந்த சொரூபம் என்பது பாத்தீங்கன்னா, நம்ம தில்லையில காட்டக்கூடிய அந்த தில்லையில விளக்கி காட்டுறாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம வெட்ட வெளியை காட்டுறாங்க இல்லையா? வெட்ட வழியில அப்படியே அந்த வில்வம்லாம் இருக்கிறோமா அப்படின்னா அர்த்தம். சாமி வெட்ட வழியில இருக்காரு, அவரை ஆராதிக்கிறோம்னு சொல்ற மாதிரியான உணர்வு. அப்போ அப்படி நம்ம வீட்டுல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வீட்லயும் ஒரு பெரிய ஒரு குச்சி நட்டு சைட்ல வச்சு அடிச்சு, எதுவுமே இல்லாம, எந்த போட்டோவுமே இல்லாம, எதுவுமே இல்லாம அப்படி காத்துக்கு மாலை, காத்துக்கு ஸ்பேஸுக்கு மாலை போட்டா அது என்ன ரகசியம்? சிதம்பர ரகசியம். புரியுதுங்களா? நம்ம வீட்டுல ஒரு குச்சி அடிச்சு இப்படி சைட்ல ஒரு குச்சி அடிச்சிடறோம். இப்படி எல் மாதிரி ஒரு குச்சி அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து சாமிக்கு அதுல மாலையை போட்டு, அப்படி அங்க எதுவுமே இல்லை, அப்படியே வெறும் ஸ்பேஸ் தான் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல சாமியை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அருவ வழிபாடுன்னு. என்ன தத்துவம் சொல்லுது? உருவம் என்ன தத்துவம் சொல்லுது? நம்மள மாதிரியே சாமி இருப்பா. அப்படி அருவுருவம் என்ன சொல்லுது? அவன் அப்படி இல்லை, அவனுக்கு என்ன, நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு என்ன கிடையாது. எடுத்த உடனே போயிட்டு அவன் உருவமே இல்லைன்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்னு கேட்போமா இல்லையா? அதனால கையை பிடிச்சிட்டு போற மாதிரி உருவத்தை காமிச்சு, அதுக்கடுத்து அருவுருவத்தை காமிச்சுட்டு, அருவம் காமிச்சுட்டு, ஸ்பேஸும் கிடையாது அவன் அப்படின்னு சொல்லுது. ஸ்பேஸும் கிடையாது. இறைவன் வெளி நடனம் சொல்றோம். எனக்கு நான் தெரியலன்னா எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் வடியார்கள்லாம் கண்டிப்பா எனக்கு ஆன் பண்ணிக்க. சுசிலாமா தெரியுறாங்க, ஒரு நிமிடம் மட்டும். ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்றதுக்காக. ஏன்னா நான் வெறுமனே என்னால பேச முடியல. நீங்க என்ன பண்றீங்க, உங்களால புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். அதனால ஒரு சின்ன கன்கரன்ஸ்க்காக ஒரு 2 நிமிடம் அடியவர்கள் எல்லாம் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்போம். அதுக்காக என்ன பார்க்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால அடியார்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் சர்மேஸ்வரி அம்மா, கலைச்சலியன் ஐயா அவர்களுடைய அம்மா, சுப்பம்மாள் அம்மா, உஷா அம்மா, மேகலா அம்மா எல்லாம் தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சித்ரா தேவி அம்மா எல்லாம் தெரியுறாங்க. பாலசுப்ரமணியன் ஐயா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கும்போது. அருமை அருமை அருமைமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஆக நம்மகிட்ட கவனிங்க, பெருமான் 2 இடத்துல ஆடுறான். 2 இடத்துல ஆடுறான். அதுல ஒரு ஆட்டம் இந்த பிண்டத்துக்குள்ள, ஓகேவா? இன்னொரு ஆட்டம் வெளி ஸ்பேஸ்ல ஆடுறான். ஸ்பேஸ் வெளியில ஆடுறான், ஒன்னு உள்ள ஆடுறான். இங்க கவனிங்க, எங்க வெளியில ஆடுறான்னா
உள்ளத்துல நம்ம இதயத்துக்குள்ள ஆடுறான், அது இதய குகைக்குள்ள ஆடுறான் சுவாமி. அதனாலதான் நம்ம நடராஜ பெருமான ஒரு கோவில்ல இதயம் இருக்கிற இடத்துல வைப்பாங்க. இடது பக்கமா தென் திசை நோக்கி இதயம் இருக்கிற மாதிரி. ஒரு கோவிலுக்கு எப்படி நமக்கு எப்படி இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும், அது போல கோவில்ல மனிதனுடைய உடம்பு தானே கோவில் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல நம்மளுடைய பெருமான் இங்க இருப்பார். வெளியில எங்க ஆடுறான்னா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க இருந்து நம்ம உச்சந்தரையில இருந்து 12 விரல் கடை இங்க இருந்து இல்லையா, இதுதான் ஒரு விரல் கடை இல்லையா, இது மாதிரி 1 2 3 4 12 ஒன்னும் கவலைப்படாதீங்க. கையை இப்படி தூக்கிட்டு கையை இப்படி வைக்கிறீங்க இல்லையா, கையை அப்படி தூக்கிட்டு வைக்கிறோம் இல்லையா, என் கை எங்க முடியுதோ அங்கதான் 12 விரல் கடை. தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? என் கையை நான் இப்படி வைக்கல, கையை இப்படி வச்சிருக்கேன், உயர்த்தி வச்சிருக்கேன் இல்லையா. இந்த இடத்துக்கு பேரு 12வது. அப்ப இந்த இடம் பேரு துவாதசாந்தம்னு ஒண்ணு. துவா என்றால் 2, தசம் என்றால் 10, 10 2 12. இந்த 12 விரல் கடை அளவுல நின்னா கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய பெருவெளி, இதுதான் நமக்குள்ள ஆறா. இது அப்படியே விழுத்தீங்கன்னா ஆறா, இது நம்மளுடைய ஆறான்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பெருவெளி. இதை தாண்டி ஆடுறான் சாமி. இதை தாண்டி ஆடுறதுக்கு பேரு பெருவெளின்னு சொல்லுவோம். அந்த நடனம் பெருவெளி. அது உள்ள இறங்கி ஆடினான்னா அது என்னது? அது என்னது? நம்மளுடைய உள்வெளி நடனம் கட்டும், அது பெருவெளி நடனம். இப்போ இந்த பெருவெளி நடனக்காரனை உள்வெளி நடனக்காரனோட சேர்க்கணும். நல்லா என்ன கவனிங்க. இந்த பெருவெளி நடனக்காரன பெருவெளியில ஆடுறான்ல, அங்கேயும் ஆடுறானா இல்லையா? ஆமா. ஏன் எப்படி ஆடுறானா இல்லையா? இல்ல எனக்கு தெரியல சாமி, பெருவெளியில அவன் ஆடுறானா இல்லையான்னு நீங்க கேக்குறீங்களே, நான் இதுக்கு எப்படி பதில் சொல்றது? நான் என்ன பார்த்தேனா? நீங்க சாட்டுக்கு பெருவெளியில ஆடுறானா இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு மேல அண்ணாந்து பாருங்க. சூரியன் சுத்துதா? நகருதா? நிலா நகருதா? மதி நகருதா? நகர சுத்தி வருது இல்ல, எல்லாம் கோள்கள் சுத்தி வருதா? விண்மீன்கள் சுத்தி வருதா? இது எல்லாம் சுத்துதுன்னா இதை சுத்த வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. வீட்டுல ஃபேனு சுத்திட்டு இருக்கு, என்ன அர்த்தம்? நீங்க வீட்டுல வரல, நீங்க வீட்டுல இல்ல, நீங்க வீட்டுல இல்ல, திடீர்னு ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன வசந்தாமா அருமை, யாரோ ஒருத்தவங்க ஃபேனை போட்டு போயிருக்காங்க, அதான அர்த்தம். அதுவா சுத்துமா? சுத்தாது இல்ல. ஏன்? அதுக்கு உயிர் இல்ல. அதுக்கு உயிர் இல்லாதனால அதுவா சுத்தாது. யாரோ சுத்த விட்டு போயிருக்காங்க, யாரோ போட்டுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அது போல வானத்துல நின்று பாக்குறீங்க, எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி சுத்திட்டு இருக்கு? கரெக்டா சுத்திட்டு இருக்கு, தாறுமாறா சுத்தல, கரெக்டா சுத்திட்டு இருக்கு. ஒண்ணுக்கு இடிச்சுக்காம கரெக்டா சுத்திட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் இதை இயக்கிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தர் சுவிட்ச் போட, ஆனா சுவிட்ச் போட்டவன் தெரியலன்றதுக்காக அது அப்ப யாரோ ஆக அவன் ஆடுறாங்க அங்க. அப்ப அவனுடைய நடனம், வெளி நடனம் தெரியணும்னா வானத்தை நிமிர்ந்து பார்த்தா தெரியுது, நட்சத்திரங்கள் மூவ் ஆகுது. அப்போ வெளியில ஆடிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் எனக்குள்ள ஆடிட்டு இருக்கானா இல்லையா? ஆமா. ஏன்? நான் நகர்றேன். நான் படுத்து தூங்கினா கூட நள்ளிருளில் நட்டம் பயின்ற ஆடும் நாதனேன்னு சொல்லி நான் இருளுக்குள்ள போனாலும் என் மனசுல டுப்பு 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 டுப்புன்னு நம்முடைய இதயத்துல நின்று ஆடிட்டு இருக்கான். சப்போஸ் அவன் ஆடுறதை நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ஆடுறதை நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுத்தி 4 பேர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை சுத்தி 4 பேர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை தூக்கிட்டு போய் ஆடணும். ஆக ஆட்டம் என்பது உறுதி, ஆட்டம் என்பது எல்லா இடத்துலயும் உறுதிதான். அதனால அவ ஆட்டி விக்காட்ட உலகமே சூனியமாயிடு. ஆமா ஆமா ஆமா. ஆக ஆடுகின்ற அப்போ மேல ஆடுறான் இல்லையா, மேல ஆடுறவனை நான் இங்க கொண்டு வரணும், அவனையும் இவனையும் கனெக்ட் பண்ண. 2 பேரும் ஒண்ணுதான், ஆனா நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன பண்ணோம்? சிவபெருமானை சிரம் மேல் கரம் குவிவார் கோல் மகிழும் போல் கரம் இங்க குவியணும், 12வது அங்குலத்துல கரம் குவியணும். இப்படி குவிக்கிறப்போ வெளி நடனமாக இருக்கக்கூடிய பெருமான் உள் நடனத்துக்குள்ள வருகிறான்றனாலதான் நாம சிவனை வணங்கும் போது எப்படி வணங்கணும்? இப்படி இதான் வணங்கணும். வணங்குதல் சிவம் சிரம் குவி, அதாவது கரம் குவியணும். கரம் தான் வணக்கம், கைக்கு தொழில் தொழுதல், தலைக்கு தான் வணக்கம். வணக்கம் செய்யறதுன்னா இது பேர் வணக்கம் இல்ல. கவனிங்க கவனிங்க எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் தெரியறேன்னா எல்லாருக்கும் நான் தெரியறேன்னா தெரியறேன்னா கரெக்ட். இப்போ வணக்கம் வைக்கிறதா இது பேர் வணக்கம் கிடையாது. நல்லா கவனிங்க, இதுக்கு பேரு தொழுதல். இது கை வைக்கிறவங்க வணங்குதல் கிடையாது, இதுக்கு பேரு தொழுதல். கரம் குவிந்தா அதுக்கு பேரு தொழுதல்னு அர்த்தம், வணங்குதல் கிடையாது. தலை குனிஞ்சாதான் வணங்குதல். புரியுதுங்களா? தலை இப்படி குனிஞ்சாதான் அதுக்கு பேர் வணக்கம், தலை குனிஞ்சாதான் வணக்கம். நீங்க யாரையும் பார்க்கல, வணக்கம் வைக்கணும்னா வெறும்னே இப்படி தலை குனிஞ்சாலும் அது பேர் வணக்கம் தான்.
தொழுதலும் வணங்குதலும் சேர்த்து செய்யறதுக்கு பேர் தான் இது. அடியவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் தலையில கையை அப்படி வச்சு என்ன பண்ணணும், தலை கை மேல இருக்கணும், தலை என்ன பண்ணணும், கீழே குனியணும். இதுதான் தொழுதலும் வணங்குதலும். நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் அடியவர்கள் உள்ள வந்தீங்கன்னா தலைக்கு மேல கைய வச்சு தலையை கீழே குனிஞ்சுதான் வணக்கம் சொல்லுங்க. நீங்க பல வருஷம் என்னை பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அடியவர்களுக்கு வணக்கம் செய்யும் போது தலைக்கு மேல கைய வச்சு நேரம் நிமிர்ந்து பார்க்க கூடாது. என்ன பண்ணணும், கீழே ஒரு கணம் அப்படி குனிஞ்சு வணக்கம் திருச்சிற்றம்பலம், அதுதான் வணக்கம். புரியுதுங்களா சுவாமி? அம்மா ஏதோ கேள்வி கேட்க வராங்களா? அம்மா ஐயா ஐயா இருங்க, 3 விஷயங்கய்யா. அதாவது அடியார்களை வணங்கலாம், நெஞ்சுக்குள்ள வச்சு வணங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குருமார்களை வச்சா நம்ம நெஞ்சுக்கு நேரா குருமார்களை வணங்கணும். நம்ம இறைவனை கை கூப்பி வணங்கக்குள்ள தலைக்கு மேல வணங்கணுங்கய்யா. 3 வகை வணக்கம், 3 வகை வழிபாடு இருக்குங்கய்யா. அடியார்களை நெஞ்சுக்குள்ள வணங்கணும். அடியார்களை வணங்கக்குள்ள நெஞ்சுக்கு நேரா இதயத்துல மனம் மொழி மெய்களா நம்ம வணங்குற மாதிரி அடியார்களை வணங்கக்குள்ள நெஞ்சுக்கு இதயத்துக்கிட்ட வச்சு வணங்கணுங்கய்யா. நம்ம குருமார்களை வச்சு வணங்கல அவங்க ஞானத்தை கொடுக்கணும். நமக்கு ஞானம் இந்த ஆக்கினி கிட்ட சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல குருமார்களை அந்த அறிவை நமக்கு புகட்டுறாங்க இல்லையா, ஒவ்வொரு உபதேசம் பண்றாங்க இல்லையா. அதனால அவர்களை குருமார்களை நெற்றிக்கு நேரா வைத்து வணங்கணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பரம்பொருளான சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் நம்ம தலைக்கு மேல 6 அங்குலத்துக்கு மேல அவன் தான் பரவி எல்லா உலகம் ஆனா நீயே அப்படின்ற மாதிரி மேல தலை குவிச்சு கை குவிச்சு வணங்கணும். 3 வகை வணக்கம் ஒத்துக்கிறேன். ஆமா நன்றி நன்றி. அடியேன் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அடியேனை பொறுத்தவரை அடியார்களும் சிவம் தான், குருநாதரும் சிவன் தான், சிவமும் சிவன் தான். அதனால 3 பேருக்குமே தலைக்கு மேல் வைத்த வணக்கம் தான். அடியனுக்கு அடியார்களும் சிவம் தான், குருநாதரும் சிவம் தான், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிவபெருமானும் சிவன் தான். இந்த 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்றதுதான் 12 திருமுறையும். அதனால அதுல கிளாசிபிகேஷனே கிடையாது. அத்தனை பேருக்கும் அதாவது அடியார்களுக்கும் சிவபெருமானுடைய வணக்கம் தான், குருநாதருக்கும் சிவபெருமானுடைய வணக்கம் தான், சிவனுக்கும் சிவனுடைய வணக்கம் தான். அம்மா சொன்னது கரெக்ட் தான். அடியார்களை அதாவது தனக்கு தகுதியானவர்களை வணங்கும் போது நெஞ்சுக்கும், தனக்கு மேற்பட்டவர்களை வணங்கும் போது நெற்றிக்கும், தனக்கு நிகர் இல்லாதவர்களை வணங்கும் போது இப்படி வணங்குறோம். புரியுதுங்களா? தனக்கு சமமா, அதாவது அன்னைக்கு வணக்கம் செய்யும் போது வயிற்றுல வணங்கணுமா, வயிற்றுல கை வச்சு வணங்கணும். அன்னைக்கு வணங்கும் போது வயிற்றுல கை வச்சு வணங்கணுமா. அதுக்கப்புறம் தனக்கு சமமானவர், எனக்கு எங்க தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம் தான். தாய்க்கும் சிவ வணக்கம் தான், தந்தைக்கும் சிவ வணக்கம் தான், அடியவருக்கும். எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. அடியனுக்கு இது அடியனுடைய கருத்து, இது அடியார்கள் ஏத்துக்கணும்னா எனக்கு அவசியம் இல்லை. அடியனுக்கு ஏன்னா அடியவர்களை சிவமாக பார்க்கணும்னு சொல்லி தந்ததுதான் 12 திருமுறையும். அடியவர்களை சிவமா பார்க்க, அடியவர்கள்னா யாரு? சிவனை ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கான். சிவனால் உபச்சார சிவம், நடமாடும் சிவம். அது பராவு சிவர்னு அவருக்கு பேரு. யார் கொடுக்குறா பராவு சிவர்னு? திருமூலர் கொடுக்கிறார் பேரு பராவு சிவர். சிவம் நடந்து வந்தா அது அடியார்கள், சிவம் நடந்து வந்தா அது அடியார்களாம். அவன் உள்ளுக்குள்ளேயே சப்பக்கட்டின்னு உட்காந்துட்டா அதுதான் லிங்க திருமேனியா. அதனால லிங்க திருமேனி தான் நடக்க முடியாதவங்க பாக்குறதுக்காக நடந்து வருதான், அது நடமாடும் சிவம்னு சொல்றதுனால அடியவர்களுக்கு செய்யும் வணக்கம் அடியனுடைய வணக்கம். அடியார்களுக்கு அதுல இல்ல எனக்கு அவங்க சாரிக்கு சமமானவர்கள் நீங்க வணங்கிக்கலாம், இல்ல கொஞ்சம் குரு அப்படின்னா அப்படி வணங்கிக்கலாம். குருநாதரும் குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படிங்கறதுனால யாரை எப்படி வணங்கினாலும் நம்ம எல்லாத்துக்குமே தலை குனிஞ்சுதாங்க வணங்கணும். நெஞ்சுக்கு நேரா வணங்கினா கூட நம்ம குனிஞ்சுதாங்க வணங்கணும், தலை வணங்கிதாங்க வணங்கணும். வணங்குதல் என்பது தலைக்குத்தான் தொழில். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கனிந்து கைகால் கூப்பி தொழில். அப்ப கைக்கு தொழில் தொழுதல், தலைக்கு தொழில் வணங்குது. தலை இப்படி குனியணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்ப ஓரளவுக்கு. அப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோம் பாத்தீங்களா? எங்க போனோம், எங்க வந்தோம், எதுக்காவது கொஞ்சமாச்சும் அர்த்தத்தை இதான் பாருங்க. இப்போ இந்த பெருமான் யாருன்னா நடனத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, பெருமானோட நடனத்தை பத்தி. சிவ நடனத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய
பெருமானுடைய நடனத்தை உள்ளுக்குள்ள பிண்டத்துல இருக்கக்கூடிய நம்ம 2 பேர் ஒண்ணுன்னு சொல்றதுக்காகத்தான் சிவபெருமானை 12 அங்கலத்துல கையெடுத்து கும்பிடணும். பெண்கள்லாம் அப்படி கும்பிட முடியாது, பெண்கள்லாம் அப்படி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டா, மங்கையர்க்கரசியார் தன் தலையில 12 அங்குல கைய வச்சு இப்படி வச்சாங்கன்னா, சொக்கநாதர் கோயில் மதுரை சொக்கநாதர் கோயில் இப்படி வச்சாங்கன்னா கோவிலை விட்டு வெளியில வர வரைக்கும் கையா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய அரசி ராணி அப்படி வணங்கிருக்காங்க. அதனால வணங்குவதற்கு உண்டு. ரொம்ப நேரம் வணங்க முடியாம உடல் நம்மளுடைய ஆடை சௌகரியம் இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைகளை நம்ம ஆனா கைகள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது, எல்லாரும் வணக்கம் செய்யும் போது சிவபெருமான வணங்க செய்யும் போது தலைக்கு மேல கை வைத்து வணங்கணும், தலை கீழே குனியணும். இதுதான் வணக்கத்துக்கு உரிய பொருள்னு நாம சொல்லி கொடுக்கணும்ன்றதான். ஏன்னா வணக்கம் ஏன்னா சிவனடியாரா இருக்கும், வணங்க தெரியணுமா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா வந்து சிவனடியாரா இருக்கும், வணங்க தெரியணுமா இல்லையா? சாருமதி அம்மா என்ன சுவாமி ஏதாவது கேள்வி? ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா, கோயில்ல நமஸ்காரம் பண்ணும்போது சில பேர் வந்து சுவாமி இருக்க எதுக்கு நமஸ்காரம் பண்றீங்க, கால்ல விழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது ரைட்டு தானம்மா. கோயில்ல சாமி தவிர யாரையும் கும்பிடக்கூடாது. பெரிய எந்த மனுஷனும் வந்து இறைவன் இருக்கும்போது இறைவனை மட்டும்தான் கும்பிடணும். கோயிலுக்குள்ளால யாரு காலையும் விழுந்து கும்பிடக்கூடாது. மனுஷனா பாக்கல, அவங்களையும் ஒரு இறைவனா பார்த்து தானே வணங்குறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தை தானே வணங்குறோம், மனுஷனை வணங்குறோம். கரெக்ட், அதுதான் கரெக்ட். இந்த கேள்வி நானும் சொல்லியிருந்தேன். அடியார்கள் அது இதுதான் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் கோவில் வளாகத்துல யாரையும் வணங்கக்கூடாது, மனிதர்கள் யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னா நான் பேசிக்கிறேன் தேவி அம்மா. அதனால அடியார்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, கோவில்ல எல்லாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னா நான் கேட்பேன், அப்புறம் 63 நாயன்மார்கள் பிரகாரத்துல வச்சிருக்காங்க, சிவனை மட்டும் வச்சிருக்கலாம்ல? சிவனை அவங்கள வணங்கிட்டு தான் எங்க போனோம்? 63 நாயன்மார்கள் வெளியில வணங்கிட்டு தான் எங்க போனோம்? அப்படி வணங்காம யாரு போனா? எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். சுந்தரர் வணங்கினார். எப்படி வணங்கினாரு? மனசுக்குள்ள வணங்கிட்டு போனார். இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால என்ன பண்ணாரு? மனசுக்குள்ளே வணங்காம போகல. நல்லா கவனிக்கணும். வணங்காம போகல, மனசுக்குள்ள வணங்கிட்டு தேவாசிரியர் மண்டபத்தை கிராஸ் பண்ணிட்டு போனா இவர் என்ன சொல்றாரு? சாமி இப்ப என்ன பண்ணிருக்கணும்? வெளியில பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லிருக்கணும்? டஸ்ன்னு தோன்றி, ஏய் சுந்தரன் போறப்ப எல்லாரையும் மனசுல வணங்கிட்டு தான் போனான், அதனால சுந்தரனை யாரை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. இவர் என்ன சொல்றாரு? மனசுல வணங்கினா பத்தாது. யார் சொல்றா? அம்மா அப்பன் யாரு ஆரூரன் சொல்றான். ஆரூரன் என்ன சொல்றான்? மனசுல வணங்கினா பத்தாது, என்ன பண்ணோம்? திருவடிய வீழ்ந்து உடலை டம்முன்னு விழுந்து வணங்கு, போ வணங்கு. முதல்ல வணங்கினா மட்டும் பண்ணாது, அவங்கள பாடமும் செய்யின்னு சொல்லி திருவாரூர்ல நம்ம எல்லாம் இப்படி சொல்லுவோன்றதுக்காகத்தான் திருவாரூர்ல அடியவர்கள் திருவடியை வணங்கிட்டு தான், திருவடி வீல வணங்கிட்டு தான் கோவில்ல தேவாசிரிய மண்டபம் கோயில்ல இருக்கா வெளியில இருக்கா? கோயிலை விட்டு வெளியே இருக்கா கோயில்ல இருக்கா? கோயிலுக்குள்ளதான் இருக்கு. தேவாசிரிய மண்டபம் கோயில் வளாகத்துலதான் இருக்கு. கோயில் வளாகத்துல திருவடி வீழணும்னு யார் சொன்னா? நம்ம அப்பன் சொன்னாருங்க ஐயா. அவன் பேர் என்ன? அவன் அப்பன் பேர் என்ன? அந்த அப்பன் பேர் என்ன? யார் செஞ்சு காமிச்சா? சரி, சொன்னவன் ஆரூரன். செஞ்சு காமிச்சவர் யாரு? நம்பி ஆரூரன். சுந்தரர் ஆரூரன் செஞ்சு காமிச்சது நம்பி ஆரூரன். இதுல இடையில பேசுறதுக்கு நம்ம எல்லாம் யாரு? நான் கேக்குற கேள்விதான். நம்ம எல்லாம் இப்படி பேசுவோன்றதுக்காகவே நம்ம என்ன பேசினாலும் பெரிய புராணத்துல செய்தி இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் இதை அடியனுடைய வார்த்தை இல்ல, நான் சொன்னேனா? இது நான் சொன்னேனா? யார் சொல்லியிருக்கா? அதனால அடியவர்களை வணங்கிட்டு போகலன்றனாலதான் என்ன வந்துச்சு? அடியவர்களை வணங்கிட்டு போகலன்னு சொல்றதுக்காகதான் திருத்தொண்ட தொகையே வந்துச்சு. ஏன் எங்க வணங்க கூடாதுன்னா அர்த்த மண்டபம் போயிட்டோம். எங்க அர்த்த மண்டபம் போய் சாமி சன்னிதியில அர்த்த மண்டபத்துல நிக்கிறப்போ அங்க இருக்கும் போது எல்லாரும் சிவம் தான். அதனால அங்க என்ன பண்ணக்கூடாது? அங்க அர்த்த மண்டபத்துல சுவாமி சன்னதிக்குள்ள இருக்கிறப்போ யார் காலில் விழக்கூடாது, அது மத்தவங்க காலில் விழக்கூடாது. நீங்க ஏற்கனவே விழுந்துட்டு தான் எங்க போறீங்க? ஏன்னா இவங்க திருவடியை வணங்கினாதான் அவருடைய திருவருளே கிடைக்கும்.
யார் திருவடி? அடியவர்கள் திருவடியை வணங்கிட்டு போனாதான் அவருடைய ஆண்டவனுடைய திருவருள் கிடைக்கும்னு சொன்னதுக்கு பேருதான் திருமுறை, சொன்னதுக்கு பேருதான் நம்பியார்களுடைய சரித்திரம், சொன்னதுக்கு பேருதான் திருத்தொண்ட தொகை. முதல்ல யார வணங்கணும்? அப்ப கோவிலுக்குள்ளதான் வணங்கணும். கோவிலுக்குள்ளதான் அடியவர்கள் இருப்பாங்க. கோவில தானே அடியவர்கள் இருப்பாங்க. அப்ப அடியவர்கள் கூட்டிட்டு போய் வெளியே வாசல்ல வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல கோவில் வளாகத்துல வணங்கலாம். எங்க வணங்கக்கூடாது? அர்த்த மண்டபத்துக்குள்ள அவன் சன்னிதானத்துக்குள்ள நின்று வணங்குறாரு. அங்க இருக்கிறதே இடம் கம்மி தான். நான் வணங்குறேன் பெருவழின்னு தொப்புக்குட்டி விழுந்து நீங்க கிளம்சி பண்ணிடுவீங்கன்றதுக்காகத்தான், அந்த இடத்தையே கிளம்சி பண்ணி கலாய்பரம் பண்ணிடுவீங்கக்காகத்தான் அங்க நீங்க வழிபாடு அங்க உள்ள இருக்கிற மூலவருக்கு மட்டும்தான் அவனை போய் பார்க்க போறோம்ன்றது. அதனால சுப்பம்மாள் அம்மா அவர்களுக்கும் சாருமதி அம்மா அவர்களுக்கும் பெரிய புராணத்தை அடியர் சொல்றேன், கூச்சமே இல்லாம அடியவர்கள் திருவடியை வணங்குங்க. அப்படி சொல்றாங்களா? சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்றோம். அடியவர்கள் திருவடிய கோவில் வளாகத்துல வணங்கணும்ன்றதுக்காகத்தான் 63 வச்சுதான். 63 முன்னாடி இருக்காங்களா பின்னாடி இருக்காங்களா? சாமியை வணங்குறதுக்கு முன்னாடி இருப்பாங்களா பின்னாடி இருப்பாங்களா? முன்னாடிதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு? அடியவர்கள் தானே, சிவனடியார்கள் தானே. சிவனடியார்கள் திருவடியை போட்டணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்கும். அதுதான் அவரு சாமியே புறம்பு, அவரே புறம்பு வச்சுட்டாங்க. ஆமா, அதனால சிவனடிய அது சிவபெருமா இப்படி எல்லாம் சமயத்தை நம்ம சமயத்திலே இருந்து நம்ம சமயத்தையே செதைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம சமயத்துக்குள்ளேயே இருந்து நம்ம சமயத்தோடைய செய்திகள் எல்லாம் செதைச்சு, அதே மாதிரி அடியார்கள் கால் எல்லாம் உழுகக்கூடாது. அடியார்களை இப்படி கும்பிட்டா மட்டும் போதும், அடியார்களை இப்படி கையை வச்சு வணக்கம் சொன்னா மட்டும் போதும். சொன்னா அடியார்கள் திருவடிய இளையான்குடி மாறனாரும் மற்ற அடியார்கள்லாம் வணங்குனதெல்லாம் யாரு? சேக்கிழார் பெருமான் இளையா பிரிச்சு போட்டிருக்காரு. இளையா பிரிச்சு போட்டிருக்காரு. வாசல்ல பார்த்ததும் விழுங்குவாங்களாம். இங்க பாருங்க, அவங்க அவ்வளவு தூரம் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, பார்த்த இடத்துலயே விழுந்துருது. அதுக்கப்புறம் போய் அவங்க காலில் போய் விழுந்துருது. பார்த்து அவ்வளவு தூரம் தெரியுது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி கேப்பா இருக்கும். நீங்க இங்க வர்றாங்க அடியார்கள் 10 பேர் வர்றாங்க, இங்க இருக்கிறோம், பார்த்தாச்சு. அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரு? அவங்க வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், நடந்து வர்றதுக்கு இல்ல, நம்ம போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். பார்த்தாச்சு இல்ல, விழுகணும், தடால்னு விழுந்துட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க பக்கத்துல போய் விழணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இப்படி வணக்கம் செய்வதிலையும் அடியார்கள் திருவடியை போட்டா குலச்சை நாயனார் என்ன சொன்னாரா? சித்தாமா ஆஞ்சையில் எடுத்துக்கிட்டார். குலச்சை நாயனார் என்ன பண்ணாரா? ஐயா வந்துட்டாரு. யாரு? நம்ம ஐயா. எங்க வந்துட்டாரு? நம்ம ஐயா இவர் ஞானசம்பந்தர் வந்துட்டாரு. ஆனமலை கிட்ட வந்துட்டாரு. வந்து பாடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நிக்கிறாரு, காலை கதிரவன் அப்படியே தரையில இறங்கின மாதிரி அப்படி பல கோடி பிரகாசத்துல ஞானசம்பந்தர் நின்றுட்டு இருக்காரு. பார்த்துட்டாரு குலச்சிறையார். என்ன பண்ணிட்டாரு? அப்படியே மேலெல்லாம் புல்லரிக்குது. எங்க குலத்தை காக்க வந்த குலப்பொருளின்னு சொல்லி அந்த கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச இடத்துல இருந்து திரும்ப என்ன பண்றாரு? கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச இடத்துல கீழே அப்படி விழுந்து 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 போய் அங்க யார போய் பார்த்தாராம்? ஞான சம்பந்த பெருமான பார்த்தாராம். நீங்க கேட்கலாம், ஞான சம்பந்த பெருமானுக்கு அப்படி நாங்க வணக்கம் வைக்கலாம். இப்ப யாருங்க ஞான சம்பந்த பெருமானா இருக்காரு? நாங்க எதுக்குங்க அப்படி வணக்கம் வைக்கணும்? எங்களுக்கு என்னங்க இருக்குன்னா, உதவி என்பது எதை பொறுத்துனா உதவி பெற்றவனுடைய மனத்தை பொறுத்து. நீங்க தம்பி இங்க வாப்பா, எங்கப்பா சாப்பாடு எங்க போடுறாங்க அப்படின்னு கேட்டவொடனே அந்த அங்க போடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா. அன்னைக்குதான் அவன் 10 நாளா சாப்பிடலையா. அதனால கைய காமிச்சான் பாருங்களேன். அவனை வாழ்நாள் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே இல்லையா. வெறும் கையதானே காமிச்சான். அவனை அந்த காமிக்கலன்னா அவனுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அன்னைக்கு இறந்து போயிருப்பான். அது காமிச்சனால. ஆனா இன்னொருத்தன் என்ன பண்ணானா, உதவி செஞ்சான். தினமும் கூப்பிட்டு அவனுக்கு சோறு போட்டுட்டே இருந்தானா. அவன் கேட்டானா, நீ சோறு தானே போட்ட, காய் வைக்கலையே, கூட்டு வைக்கலையே, பாயசம் வைக்கலையே அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா. அப்ப இந்த உதவியோட தன்மை யாரை பொறுத்து இருக்குன்னா, உதவி பெருசா சிறுசான்னு கேட்கிறாரு வள்ளுவர். கேட்கிறாரு, செஞ்ச உதவி சிறுசா பெருசா, அதை எப்படி வரையறுக்கிறதுன்னு கேட்கிறார் வள்ளுவர். என்ன கேட்கிறாரு? உதவி பெருசா சிறுசா அப்படின்னா, உதவி வாங்கியிருக்காங்கல்ல அவங்க தன்மையை பொறுத்து அது சிறிய உதவியா பெரிய உதவியான்னு தெரியும். சில பேர்த்துக்கு பெரிய உதவி பண்ணிருப்போம், அது மாடு மாதிரி அதை கண்டுக்காம போகும். சில பேர்த்துக்கு துரும்பு உதவி பண்ணிருப்போம், அது என்ன பண்ணும்? வாழ்நாள் முழுக்க மறக்காது. இது உதவி வரைத்தின் மகேஷ் அதை எடுத்து சொல்லுங்க, அது உங்க டிபார்ட்மெண்ட். அந்த உதவி சால்பின் வரைத்துன்னு முடியும் அந்த குரல். அந்த குரலை எடுத்து சொல்லுங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உதவி என்பது பெறுபவர்களுடைய பாவனை,
அது பெரிய உதவியா சின்ன உதவியானு. அது போல வருபவர் பெரிய சிவமா சின்ன சிவமான்னு நினைக்கிறது நிக்கிறவங்களுடைய பாவனை. நான் ஞான சம்பந்தர் மேலே நினைக்கிறதா இல்ல அவங்க சாதாரணவங்க தான் அப்படின்னு நினைக்கிறதான்றத எதிர்த்தாப்படி நிக்கிறோம். நம்ம பாவனை தான். வருகின்றவர்கள் ஞான சம்பந்தர் அல்ல, சிவமாவே நினைக்கிறது நம்மளுடைய நிலைப்பாடா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி. இல்லங்க நேத்துதான் பார்த்தேன், இவன் நேத்துதான் திருநீர் போட்டு வந்தான், இவன் காலில் நான் ஏன் உழணும்? அப்படித்தானே? நேத்துதான் பார்த்தேன், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவன் மூஞ்சி முகர கட்டின்னு பார்த்தாலே தெரியல, இவன் அடியார் மாதிரியே தெரியல, இவன் காலில் நான் ஏன் வேணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. யார் சொன்னா? கலிக்கம்ப நாயனாருடைய மனைவி சொன்னாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் நம்ம வீட்டுக்கே திருநீர் போட்டு வந்தா அவன் காலில் நான் தண்ணி பால் ஊத்தணுமா அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஒரு கணம் யோசிச்சாங்க. ஊத்தவனா நினைக்கல, ஊத்தணுமான்னு யோசிச்சதுக்கு கையை வெட்டிட்டார். யாரு? கலிக்கம்பர் கையை விட்டார். ஏன் வெட்டினாரு? இந்த பாவத்துக்கு உனக்கு 7 பிறவிக்கும் விமோச்சனம் இல்லாம போயிடும், கைய வெட்டிட்டா இந்த பிறவியோடயே போயிடும், கைதானே பரவாயில்ல இல்லாம வாழ்ந்துக்கலாம், அடுத்த பிறவியில வேற ஏதாவது இழி பிறவியா பிறந்துருவ, அதனால வேணாசாமின்னு அது பண்ண அந்த அம்மா நினைச்சதுக்கு. இப்படி பெரிய புராணத்துல பல இடங்கள்ல அடியவர் பெருமையை சொல்லி சொல்லி அடிக்க இடத்துல அடியவர்களுடைய பெருமையை குறைப்பதற்குனே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ள சிக்கிறாதீங்க. எனக்கு தெரியாது, பெரிய புராணம் படிக்கிறவங்க கூட அடியவர்கள் திருவடியை வீழ்ந்து வணங்குறாங்கன்னு கேட்டா தெரியல. அதுதான் பெரிய புராணம் சொல்லி கொடுத்துருக்கு. பெரிய புராணத்தை அப்படியே எடுத்தனி வாசிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. யாராவது அடியவர் நெற்றியில திருநீற்று சார்போட வந்தா அது அடியவர் கூட தேவையில்லை, திருநீற்று சார்பு இருந்தாலே திருவடி வீழ்ந்து வணங்கணும். அதுதான் பெரிய புராணம். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வந்து, அதுதான் அகேசையா போட்டுக்காது பாருங்க. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி என்பது உதவியினுடைய நீள அகலம் என்பது பெற்றோர்களை பொறுத்து இருக்கு. அது போல வருகின்றவர்களுடைய சிவத்தினுடைய அளவு இருக்குல்ல, இவர் சின்ன சிவமா பெரிய சிவமா, இவர் அடியாரா இல்ல சிவபெருமானா, இவர் குருநாதரா சிவமா அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி அவங்க சின்ன சிவம், அவங்க சிவமே இல்ல, அவங்க சாதாரண மனிதன், அவங்க பெரியாள் இல்ல அப்படின்னு சொல்றதும், நிக்கிறவங்க நெற்றியில திருநீர் போட்டிருந்தா அது சிவன்தான் நினைச்சு முழு சிவம் நினைச்சு விழுந்து வணங்குறதும் அது எதிர்த்தாப்பி இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடே தவிர, குலச்சிறையார் விழுந்தாருங்க எழுத்தாப்படி நிக்கிறது ஞான சம்பந்தருங்க, அதனால விழுந்தாருங்க, எனக்கு எழுத்தாப்படி ஞான சம்பந்தரா இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது உங்களுடைய பாவனை, தப்பு இல்லை. இல்ல எனக்கு வணங்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய பாவனை. அதனால இப்போ அந்தமில்லாதான் யாரு? அந்தமில்லாதான் யார் அப்படின்னா சிவபெருமானுக்கு அந்தம் இல்லை. அப்போ அந்தம் இல்லாதவன் எங்க இருக்கா? வெளியிலையும் ஆடுறான், உள்ளையும் ஆடுறான், அவன் ஆடுகிறான். அதனால தானந்தம் இல்லாதான் அவன் இந்த உடம்புல இருக்கிறனால அந்தம் உடையவன் நினைச்சிடாதீங்க. ஏன்? இந்த உடம்புக்கு அந்தம் உண்டு, வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கும் அந்தம் உண்டு. ஆனா இவைகளை தாண்டி அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்று கரும்புள்ளே காட்டி அப்படின்ற மாதிரி அவன் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று சொல்லுகின்ற வகையில சிவபெருமான் அப்பாலுக்கு அப்பாலாய் நின்று ஆடுகிறான். அவன் ஆடுற இடத்த நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவன் இறங்கி இதய புகையிலேயே ஆடுறான்னா ஒவ்வொரு தடவை இதயம் துடிக்கிறப்போ, பெருமானே பெருமானே கண்ணுக்கே தெரியாதவன் என்ன உணர வச்சிருக்கியே, உன்னுடைய புகழை கேட்க வச்சிருக்கியே, உன்னுடைய தன்மையை உணர வச்சிருக்கியே, அடியவர் பெருமையை உணர வச்சிருக்கியே சுவாமி அப்படின்னு சொல்லி அவனை நம்ம பாராட்டலாம். அப்ப தானந்தம் எல்லாம் தனை அடைந்த நாயேது. அவர் நாய் என்ன யாரு? அடியார்கள் அர்த்தம். நாய் என்னது? அடியார்கள். ஏன் நாயின்னு பேர் வச்சாங்க? ஏன் நாயன்மார்கள்னு பேர் வச்சாங்க? ஏன்னா நாய்க்குத்தான் தன்னுடைய தலைவன் தெரியும். ஒரு தடவை தலைவனை தேர்ந்தெடுத்தா வாழ்நாள்ல நாய் தன்னுடைய தலைவன் வேறு தலைவனை மாத்திக்க. நீங்க சாப்பாடே போடாட்டினாலும் சத்து போகுமே தவிர சாப்பாடுக்காக இன்னொருத்தவங்க வீட்டுல வாலாட்டி நிக்காது. அப்படி வாலாட்டி நின்னா அந்த நாய்க்கு பேர் என்னது? சப்போஸ் சாப்பாட்டுக்காக வேறவங்க வீட்டை போய் வாலாட்டி நிக்குது அந்த நாய், அந்த நாய்க்கு பேர் என்னது? நன்றி கேட்ட நாய். நன்றி கேட்ட நாயா? நாம எச்சக்கலை நாயின்னு சொல்லுவோம்ல, எச்சக்கலை நாயின்னு, அதாவது சும்மா சாதாரண எச்சைக்காக எச்சக்கலை நாய், பிச்சைக்கார நாய் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் உண்டு. எப்படின்னா நாய் தன்னுடைய எஜமானனை தேர்ந்தெடுத்திருக்கோம், எஜமானனை விடுத்து ஏதோ ஒரு பொருளுக்காக இன்னொரு இடத்துல வாழாட்டுச்சுன்னா அந்த நாய்க்குரிய தகுதியே இல்லை, அது நாயே கிடையாது, அது நாயே கிடையாது.
நாய்க்குரிய தகுதியில். ஆனா நாயன்மார்கள் எந்த சூழலிலும் சிவன் ஒருவனையே தன்னுடைய தலைவனாக வைத்திருந்து உயிரே போனாலும் சிவத்தோடைய திருவடியில தான் போகும், நாங்க எங்கேயும் போகமாட்டோம்னு சொல்லி அவன் திருவடிக்கே தன்னுடைய உயிர் நீத்து திருவடிக்கே அவனை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அடியவர்கள் நாய்க்கு சமமானவர்கள். அது கீழே இல்ல, அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் கௌரவம். நாய் அப்படின்னு சொல்றது பெருமை. அந்த நாய், ஏன்னா நாய்க்கு மட்டும்தான் தன் தலைவன் தெரியும். தன் தலைவனை தேர்ந்தெடுத்தா மாத்திக்காது, வாழ்நாள் முழுக்க மாத்திக்காது. அப்படி அடிச்சாலும் வராதன்னு சொன்னாலும் என்ன பண்ணாது, நாய் கேட்காது. வராதன்னு சொன்னாலும் கேட்காது. தன்னுடைய தன்னை. ஆமா ஆமா. ஆக இறைவனுடைய நாய். அப்ப நாய்னா நமக்கு பெருமையான ஒரு மெடல் அர்த்தம். நம்மள யாராவது நாய், நம்ம நாயனார்கள் நாயன்மார்களுடைய வழி நின்றவர்கள் நாம சொல்றோம்னா அது நமக்கு செய்கின்ற ஒரு பெருமை. ஆகவே தானந்தம் எல்லாம் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. வந்த எல்லா அடியார்களும் என்ன பண்ணுவான்னா ஆனந்த வெள்ளத்துல இப்போ ஒரு இப்ப வீட்டுக்குள்ள தண்ணி, நல்லா கவனிங்க, தண்ணி தொட்டி இருக்கு என்ன, தண்ணி தொட்டி இருக்கு. தண்ணி தொட்டிக்குள்ள நீங்க பிள்ளைய தூக்கி போடுறீங்க. பிள்ளைய தூக்கி போறீங்கன்னா அது பிள்ளை என்ன பண்ணும், தண்ணியில விளையாடும், நீந்தும்ல. நீந்துறப்ப என்ன ஆகும், பாதி உடல் மேல இருக்கும், பாதி உடல் கீழே இருக்கும். ஆமாவா இல்லையா? பாதி உடல் மேல இருக்கும், பாதி உடல் கீழே இருக்கும். ஆனா இறைவன் கொடுப்பது எந்த வெள்ளம்? இறைவன் கொடுத்தது எந்த வெள்ளம்னா ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளத்தை எப்படி கொடுப்பான்னா ஒரு சொட்டு கூட முங்காம இருக்க கூடாதான். அதனால தலையை பிடிச்சு அமுக்கிடுவானா, நீந்துன்னு சொல்ல மாட்டானா, தலையை பிடிச்சு அமுக்கிடுவானா. மூச்சுக்கு இங்க கவனிங்க, மூச்சுக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா இறைவனுடைய ஆனந்த வெள்ளத்துல மூக்கு இருக்காது. நமக்கு மூக்கு இருக்காது, கண்ணு இருக்காது, காது. நீங்க கேட்கலாம் மூச்சடிச்சு போயிருமே நினைக்காதீங்க, அப்படி இல்ல. அந்த ஆனந்த வெள்ளத்துல நமக்கு மூக்கு இருக்காது, எது இருக்காது. அப்போ அந்த வெள்ளத்துல என்ன பண்ணுவான், பிடிச்சு அழுத்திக்குவானா. அழுத்தினால இந்த ஆன்மாவினுடைய ஒரு இடத்துல கூட என்ன படாம இருக்காதான், ஆனந்தம் படாம இருக்காதான். இத ஆனந்த வெள்ளம். ஆமா, ஆனந்த வெள்ளத்தை இதை விட்டுட்டோம்னா இது நீந்திரேன்னு சொல்லிட்டு பாதி ஆனந்தத்துல முங்கி பாதி ஆனந்தம். இதுக்கு தெரியாது இல்லையா, இதுக்கு ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கணும்னு கூட தெரியாது இல்லையா. அதனால ஆன்மால ஒரு இடம் கூட மிஸ் ஆகாம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக அப்படியே உள்ளுக்குள்ள அழுத்தி பிடிச்சிருப்பானா. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அதை பிடிக்காம விட்டா உனக்கு தானே என்ன பண்ணுவான், ஆனந்த கடல் இருக்கு, இந்தா போய் குளிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவான்ல. அவன் விட மாட்டானா, என்ன பண்ணுவான், ஏன்னா இதுக்கு குளிக்க தெரியாது. இதுக்குதான் தெரிஞ்சாதான் இது போயிருக்காது, அங்க குளிக்க தெரியாது. இதுக்கு ஆனந்தத்துல அழுத்த தெரியாது. என்ன பண்ணுவானா, ஆனந்த வெள்ளத்துல உள்ளுக்குள்ள வச்சு அழுத்தி பிடிச்சிருப்பானா. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரு இடத்துல கூட ஆனந்தம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பெரும் சிந்தனையுடைய ஆற்றலுடையவர் நம்ம அப்பா சிவபெருமான். நீங்க அப்பன்ட்ட வந்தீங்கன்னா ஆனந்தத்தை 1% கூட மிச்சம் இல்லாம நீங்க அனுபவிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுப்பான். அதுதான் அவனுடைய பெரிய விஷயம். இந்த ஆனந்தத்தை அழுத்துவித்தல்ன்றது ஒரு வார்த்தைய 10 அமர்வுகளா பேசலாம். இந்த ஆனந்தத்துல அழுத்துவித்தான் அப்படிங்கிற வார்த்தைய 10 அவ்வளவு செய்திகள் இருக்கு அதுல. அப்படிங்கறதுனால இன்னைக்கு நம்மள தானந்தம் எல்லாம் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் அப்படின்ற ஒரு செய்தியோடு நிறைவு செய்யற அடுத்த அமர்வுகள்ல அந்த ஆனந்த வெள்ளத்தை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணுவான், அந்த ஆனந்த வெள்ளத்தை அனுபவிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல செய்திகளை வருகின்ற வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பா சிந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சாரல் எதை கொடுக்குதுன்னா சிவபெருமானிடம் நம்மளுடைய பக்தியானது அருகுபோல் வேறொன்று இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி இந்த அளவிலே செவிமடுத்த அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து தொழுது எழுது இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற இன்றைய தினம் இருவருக்கு பிறந்த நாள். அதனால இருவருக்கு, அதாவது நம்முடைய லோகேஷ் ஐயா மற்றும் நம்முடைய சத்யநாராயண ஐயா இருவருக்கு பிறந்த நாள். அதனால அவர்களுக்கு பிறந்த நாளை அடியார்கள் சார்பா அத்தனை பேருடைய சார்பாகவும் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற பாடல சாந்தி அம்மா அவர்கள் பாடலாம் அப்படின்னு நம்ம அடியை நினைக்கிறேன். அமிச்சா இந்த 2 பேருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு
யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வழநகு பெண்ணில் நல்லானொடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லானொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 3 நிமிடங்கள்ல நிறைவு செய்ய போறோம். அதனால தயவு செய்து இருந்து அடியார்கள் போகலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்துப்பார். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாம்பில் சினிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. இந்த சென்னிமேல் சூட்டி மகிழ்தலும் அடியார்களுடைய திருவடி சூடுகின்ற இடம் இந்த சென்னிதான், இந்த சென்னி. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா அடியார்கள் எல்லாரும் பாடுறப்ப இப்படி சென்னியில கை வச்சு பேசுவோம். பல காலமா அந்த மாதிரி நமக்கு உணர்வுகள் இருக்கு, சென்னி சூடுறோம். சரி, அப்போ இன்றைய தினம் அடியார்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 செய்திகள் சொல்லணும்னாலும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை செய்யலாம். ஒரு 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. அடியார்கள் புதிய அடியார்களா இருந்தா இன்னும் நாளும் அம்மா பிரேமாமா அவர்கள் கரம் வைத்திருக்காங்க. சுவாமி ஐயா, அது ஒரு சின்ன சந்தேகம். கோயில்ல வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? கோயில்ல வழிபாடு பண்ணலாங்க. அடியார்ல பார்த்தா நம்ம வணக்கம் சொல்றோம் தான், சிவாய நம அப்படின்னு வணங்கிதான் கை கூப்பிதான் எல்லாரையுமே சொல்லுவோம். ஆனா எல்லார் கால்களையும் விழ மாட்டோம் இல்லைங்களா ஐயா? அது நம்ம அப்ப சாமி என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கோயிலுக்குள்ள வரக்குள்ள அவர் வணங்கலன்னு தானே சொல்றாங்க. அவர் திருவடி விழுந்து வணங்கலன்னு தானே சொல்றாங்க, சொல்லல இல்லைங்கய்யா? வணங்காம போனாரு. நம்ம ஒரு அடியார பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்? சரியான கேள்வி. ஆனா எனக்கு என்ன அர்த்தம்னா, அடியார்கள் திருவடியை வீழ்ந்து வணங்குறதுக்கு ஏன் இந்த தயக்கம்னு தெரியல. சரி, அது ஒண்ணு. 2வது, இது திரும்ப பாடினாரே தவிர அவர் திருவடியில வீழ்ந்து வணங்கன்ற கருத்து இல்லையே. நீங்க எப்படி திருவடி வீழ்ந்து வணங்கணும்னு சொல்றீங்கன்றது அம்மாவோட கேள்வி. சரிங்களா சுவாமி? அதான் உங்க கேள்வி. அதாவது போக்குள்ள வணங்காம போயிட்டாரு. சரியான கேள்வி. அதுக்கான பதில் சரிங்க. சொல்லுங்க. மானசீகமா வணங்கிட்டு போனாரு. யாரு? நம்மளுடைய நம்பியாரூரர் மானசீகமா அடியோர்களை வணங்கிட்டு போனாரு. மானசீகமா செஞ்ச செயலுக்கு நம்மளுடைய சைவத்துல மிகச்சிறந்த பலன் உண்டு. ஆனா உள்ள இருக்கிற குட்டிடம் கொண்ட நாதன் என்ன பண்றாரு, அவங்களை போய் புகழ்ந்து பாடு வணங்குன்றாரு. ஆனா பாடும்போது எப்படி பாடுறாருன்னா, அடியாருக்கு அடியாருக்கு அடியேன். அடியேன்னா என்ன அர்த்தம்? அடியேனுடைய முதல் வேலை என்னன்னா, அடியவன் யாருன்னா அவன் அடிமைன்னு அர்த்தம். அடிமையினுடைய முதல் வேலை திருவடியில வணங்குறது தான். அடிமையினுடைய முதல் வேலை திருவடி கீழே இருக்கிறது தான். நிமிர்ந்திருக்க கூடாது. அடிமைனாலே எப்படி இருக்கணும்? அடிமைனாலே திருவடி கீழே தான் நிக்கணும். நிமிர்ந்துருன்னா அது அடிமை இல்ல. நான் அடிமைங்க அப்படின்னு சொல்றது பேர் அடிமை இல்ல. கீழே விழுந்து செஞ்சாதான். அது யார் சொல்றாங்கன்னா, அது எடுத்துக்காட்டா இப்ப பிரேமாமா அவர்கள் சிவபெருமான வணங்குனா, பிரேமாமா திருவடியில் நான் விழுகிறேனோ இல்லையோ, பிரேமாமாவை யாரெல்லாம் அவங்களுக்கு அன்பரா இருக்காங்களோ பிரேமா அவங்களுடைய திருவடியில வீழ்ந்து வணங்குவேன்னு 3ஆம் அடிமை தொழில் செய்யறார். அதாவது அம்மா இப்ப பிரேமாமா வீட்டுக்கு வந்தா அம்மா தானே என்னுடைய அவங்க தானே அடியவர்கள். அவங்க திருவடியில மட்டும்தானே நான் வணங்கணும். அவங்க வீட்டுல இருக்கிற திருவடியில நான் வணங்க மாட்டேன்னு சொன்னா அப்படி சொல்லல. அம்மாவுக்கு யாரெல்லாம் அன்புக்குரியவர்களோ அவங்க திருவடியை நான் வணங்குவேன். அம்மாவுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யறாங்கன்னா அவங்க திருவடியை நான் வீழ்ந்து வணங்குவேன். அடிமை என்று அடியேன்னா என்ன அர்த்தம்னா, அடிமைன்னு அர்த்தம். அடிமைன்னா என்ன அர்த்தம்னா, திருவடி கீழே இருக்கிறது தான் அடிமை. அதை செஞ்சுதான் அவர் பாடினாரு அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கான பொருள். சும்மா வார்த்தையால நின்று நம்மள மாதிரி இல்லை வால் அந்த நேரம் அடியார்க்கும் அடியேன் இல்ல. அடியேன்னாலே திருவடி கீழே உள்ளணும்.
நீங்க அடியார்களா இருந்தா அடிமை தொழில் செய்பவர்களா முன்னாடி நிக்கிறவங்க. அப்போ கோவில்ல விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அடியவர்களுடைய சிலை எதற்காக? அவங்க அங்கேயும் போய் இப்படிதான் வணக்கம் பண்ணுவீங்களா? அங்க ஆனா கொடிமரத்துலதான் நீ கீழே விழுந்து வணங்கணும், வேற இடத்துல கீழே விழுந்து வணங்கக்கூடாது அப்படிங்கறதுனால நாங்க வேற இடத்துல விழுந்து வணங்க மாட்டோம் அப்படின்னு சில செய்திகள். அதாவது இதுல சைவ சமயத்துக்குரிய செய்திகளை மழுக்கடிக்கிறதுக்காக எத்தனையோ ஜால்ஜாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடியவர்கள் திருவடியை நீங்க வீழ்ந்து வணங்கணும்னு நான் சொல்லல. நீங்க வீழ்ந்து வணங்குங்க, கண்டிப்பா நீ வீழ்ந்து வணங்கணும்னு சொல்லல. அடியேன் வீழ்ந்து வணங்குறேன், அடியேன் அப்படி பாவனை செய்கின்றேன் அப்படின்னு சொல்ல. அது உங்களுக்கு உடன்பாடா இருந்தா எடுத்துக்கலாம். உடன்பாடு இல்ல, அதெல்லாம் இல்லைங்க, குடிமரத்துக்கு அப்புறம் நான் யார் திருவடியில வீழ்ந்து வணங்கக்கூடாதுங்க, அதாங்க கோவிலுடைய அந்த ஆகம விதி. அதனால கொடிமரம் தாண்டி நான் கொடிமரத்துக்கு இந்த பக்கம் சொல்றேன், கொடிமரத்துக்கு இந்த பக்கம் அடியார்களுக்கு வந்தா நான் வீழ்ந்து வணங்குறேனே, கொடிமரம் பாக்குறதுக்கு முன்னாடி அடியார்களை பார்த்தா வீழ்ந்து வணங்குறேனே, கொடிமரத்தை தாண்டிட்டா நான் என்ன பண்ணல, சரி விழுகல, நான் பார்த்துட்டு விட்டுறேனே அப்படின்னு சொல்லுங்க. அடியார வணங்குறதுக்கு முதல்ல நம்முடைய மனசு ஜெனரஸா இருக்கணும். நம்ம மனசு அவங்க யாரு, எவரு, நல்லவங்களா கெட்டவங்களா, ஆனா பெண்ணா, அவங்களுக்கு திருமுறை தெரியுமா, பாடிருக்காங்களா, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா, திருவாசகம் முற்றுவதற்கு படிருக்காங்களா, தெரியும், எதுவும் திருநீர் அணிஞ்சிருக்காங்களா, நமச்சிவாய சொல்றாங்கன்னா சொல்ல திருநீர் அணிஞ்சிருக்காங்கனாலே போதும்னு சொல்றாங்க. வேற எதுவுமே அவங்க மனசுல தீய எண்ணம் இருந்தாலுமே வணங்கணும்னு தான் சொல்றாங்க. அதுதான் நம்மளுடைய திருமுறை காட்டப்பட்டது. நல்லது நல்லதுங்க சுவாமி, இதுக்குதான் அர்த்தம். நீங்க வணங்கணும்னு அடிக்க நான் ஆர்டர் போடல, அப்படித்தான் திருமுறை சொல்லியிருக்கு. நம்ம அம்மா இடையில சாருமதி அம்மாவும் 2 பேரும் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அடியார்கள் விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. குடிமரத்தை வேணா தாண்டிட்டு நீங்க வேணா செய்யலாம். வளாகத்துக்குள்ளதான் தேவாசிரிய மண்டபம் இருக்கு. தேவாசிரிய மண்டபத்துல போய் பாட்டு பாடவா சொன்னாரு? அடியாருக்கு அடியன்னா அது பாட்டு பாடுதல் மட்டும் அடியாருக்கு அடியனா? நான் கேட்கிற கேள்வி. நான் போய் பாட்டு பாடி அடியாருக்கும் அடியன் அடியாருக்கு அடியன்னா என்ன அர்த்தம்னா அதை செஞ்சு காட்டணும்னு தான் சொல்றாங்க. அதை செஞ்சு காட்டணும், அவங்க திருவடியில வீழ்மை, அவங்க திருவடிக்கு தொண்டு செய்வேன்னு சொல்றது, அவங்கள பார்த்தா தொண்டு செய்வேன்னு சொல்றாங்க. அதனால அவரு நம்மளுடைய நாவுக்கரசர் யாரு? அவர் தான் முதல்ல திருமுறை பாடினவரு. அவர் தான் போய் என்ன பண்றாரு, யார் காலில் விழுறாரு? சின்ன புள்ள காலில் போய் விழுறாரு. எல்லா இடங்களையும் ஞானசம்பந்தர் காலில் மட்டும் இல்ல, அவருடைய தொண்டர் கொடி வராங்கல்ல, ஞானசம்பந்தர் தொண்டர் கொடி, அவங்களுடைய திருவடியிலேயே வீழ்ந்து வணங்குறாரு. திருநாவுக்கரசரே வீழ்றப்போ அவர் தான் மூத்த சீனியரு, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஞானசம்பந்தர் என்ன பண்றாராம்? இந்த ஒரு செய்தி மட்டும் கவனிங்க எல்லாரும். இந்த ஒரு செய்தி அடியார்கள் முடிஞ்ச 1 நிமிஷம் மட்டும், ஏன்னா டைம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஐயா டைம் போட்டுருவாங்க, நான் அந்த 1 நிமிஷத்தோட நிறைவு செஞ்சிடறேன். இதுல இவர் போயிட்டாரு எங்க, ஞானசம்பந்தர் ஊரெல்லாம் சுத்திட்டு பல்ல 3 வயசுல அங்க இருந்து கிளம்புச்சு. எங்க இருந்து? சீர்காழியில இருந்து கிளம்புன பிள்ளை அதுக்கப்புறம் போகல, இடையில போச்சு, அங்கேயே தங்கல, போய்கிட்டே இருக்கு. பிள்ளைய பார்க்க முடியல. சிவபாத இருதயர் வர்றாரு. சிவபாத இருதயர் உள்ள வர்றாரு. வந்தவொடனே என்ன சொல்றாங்களாம், சிவபாத உள்ளுக்குள்ள யார் இருக்கா, அறைக்குள்ள யார் இருக்கா? ஞானசம்பந்தர் இருக்காரு. வந்திருக்கிறது யாரு? அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் வந்திருக்காரு. வந்தவரை என்ன பண்றாராம் சுவாமி, அடியார்கள் என்ன பண்றாங்களாம், 1 நிமிஷம் பொறுங்க, அவர்கிட்ட கேட்டு வரேன். யார்கிட்ட? ஞானசம்பந்தத்தை உங்களை அலோவ் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டு வரேன்றான். இது நான் சொல்லல, தேக்கிழார் பெருமான் தன்னுடைய அந்த பாடல்ல பதிவு செய்யறாரு. உள்ள போய் உத்தரவு கேக்குறாங்க, சரி வர சொல்லு அப்படின்றார். சரி வர சொல்லுன்னா இவர் போறாரு. போன என்ன கேட்கிறாரு, அப்பா அம்மா சரி நல்லா இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்பா கிட்ட பார்த்து இவர் என்ன கேட்கிறாரு, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா வந்த பாட்டு தான் என்னது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். அப்பதான் அந்த பாடலே வருது. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, கழுமலத்துல இருக்கிற எங்க அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கிறாரு. இது என்ன செய்தினா, நல்லா கவனிங்க, வந்திருக்கிறது தந்தை என்ற உறவுல வந்தனால அவருக்கு தடை. ஆனா உள்ள போனாங்கல்ல அடியார்கள், அவங்களுக்கு என்ன கிடையாது. இவர் அடியவரா வந்திருந்தா யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. இவர் அடியவரா வந்திருந்தா ஞானசம்பந்தரை போய் பாக்குறதுக்கு யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, தடை சொல்ல கூடாது. தந்தைக்கு இல்லாத உரிமை, தாய்க்கு இல்லாத உரிமை யாருக்கு இருந்தது? ஞானசம்பந்தர் கிட்ட, அடியவர்களுக்கு இருந்தது. இந்த செய்திய நம்முடைய சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பிள்ளை புராணத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். என்ன தெரியுது, அடியவர்களுக்கு பெரு உரிமை கொடுக்கறாங்க, உறவுக்கு கொடுக்கல. ஏன்னா அடியவர்கள் திருவடிதான் கொண்டு போய் சேர்க்கும்ன்றத நம்புறாங்க. அதுல நான் விழலாமா விழக்கூடாதா,
இதுல இப்படி வணக்கம் செய்யலாமா, தலைக்கு வணக்கம் செய்யலாமா, அதெல்லாம் நம்மளை பொறுத்து இருக்கு. ஆனா அடியவர்களை வழிபாடு செய்யணும்னு 12ஆம் திருமுறை எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கு. நாம கேள்வி கேட்டுருவோம், அவன் கெட்டவனா இருந்தா, அவன் தீயவனா இருந்தா, தீய குணமா இருந்தான்னா எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. எல்லாத்துக்கும் முதுகுல கத்தி பாய்ச்சினாலும் அவனை காப்பாத்திட்டு வா அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை படிக்கும் போது வந்திருக்கிறவன் கெட்டவனா நல்லவனா பாக்குறதுக்கு எனக்கு என்னுடைய மனம் கிடைக்கல. சிவம் என்கிட்ட இருக்காரு, நெற்றியில திருநீரு சிவத்தை தரிச்சிருக்கா, அப்படி திருவடி வீழ்ந்து வணங்குறேன். அவர்தான் நான் வணங்கும் கண்டீர் ஆகுறித்து தின்று புலைய ஆகிலும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர்தான் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர் அப்படின்னு நம்முடைய நாவுகரசர் சொல்லும் போது, இவ்வளவு படிக்கும் போது அடியவர்களுடைய திருவடி வணங்குறதுல கொஞ்சம் கூட என்ன, நான் யாருமே சொல்லட்டினாலும் இங்க இல்லைங்க, இந்த இடத்துல நீங்க விழுந்து வணங்கினீங்கன்னா சிவ அபராத நிகழ்வுன்னா, யோ அந்த ஆள்கிட்ட அபராதம் நான் கட்டிக்கிறேன், அந்த ஆள்கிட்ட ஃபைன் அப்புறமேட்டு கட்டிக்கிறேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இப்ப நான் விழுந்து வணங்கி இந்த பரிசை நான் வாங்கிக்கிறேன்யா, போயா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விழுங்கக்கூடிய ஆற்றல் இருந்தா நாம புராணத்தையும் சிவத்தையும் அடியவர்களிடையும் எழுத்தண்ணி படிச்சிருக்கோம்னு அர்த்தம். அதை நம்ம செய்யலாம் முடிஞ்சா. ஆனா இதுக்கு எதிர்ப்புகள் உண்டு, இதை செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் என்ன தடுத்திருக்காங்க. நான் எந்த இடத்தையும் பார்க்கல, நான் உழுறேன், நான் வேற எனக்கு அடியவர்கள் திருவடி பெருசு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய அதுக்குதான் அந்த பாட்டு என்ன சாமி, உதவி வரைத்தின், அது என்னது இப்பதான் ஐயா போட்டிருந்தாங்க, அது சால்பின் வரைத்து, அது பெறுகின்றவர்களுடைய நன்மை. எனக்கு நான் சிவமா பார்த்தேன்னா அது என்னுடைய தன்மை. அது 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 பெரிய புராணத்தை எடுத்தண்ணி படிச்சனால வந்த உணர்வு இல்ல, அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா அது மற்றது. அதனால இதை இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு கேள்விகள். அம்மா யாரோ ஒருத்தவங்க கரம் உயர்த்தினாங்க, புதிய அடியார்கள் சரஸ்வதி நாச்சி அம்மா. சுவாமி ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சரஸ்வதி அம்மா கேட்கட்டும், அப்புறம் நீங்க முடிச்சிருவோம். அம்மா ஆமாங்க ஐயா. சிவனை கும்பிட்டா கஷ்டத்தை கொடுப்பாங்க, அதனால நீங்க எப்படி சிவனை கும்பிடுறீங்க, சிவனை கும்பிடாதீங்கன்னு எனக்கு சொன்னாங்க ஐயா. நான் ஒரே வார்த்தை அவங்க கிட்ட சொன்னேங்க ஐயா, சிவனை கும்பிட்டா கஷ்டம் கொடுக்கறாருன்னா அந்த கஷ்டம் கொடுக்கறக்காவது என்னை சிவன் நினைத்தாரே, நினைத்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கஷ்டத்தை கொடுக்கறக்காவது நம்மளை நினைச்சாரேன்னு நினைச்சு அதே பதில் தான் அவங்க கிட்ட சொன்னேன் நானு. அதெல்லாம் எனக்கு திருமுறை பத்தி எதுவுமே தெரியாதுங்க ஐயா. திருமுறை பத்தியோ தெரியாது. இந்த மாதிரி அன்பமிக்க அடியவர்கள் தான். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. திருவடி வணக்கம். இன்னைக்கு ஆனந்தம், ஐயனை கும்பிட்டா எவ்வளவு ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லி ஆனந்த ஐயா வாயால அதை கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுங்க ஐயா. அருமையான கருத்துக்களோட நிறைய விஷயங்களை நாங்க இன்னைக்கு ஆனந்தத்திட்டு இருந்தே கத்துக்கிட்டோங்கிற ஒரு திருப்தி இன்னைக்கு மகிழ்ச்சிங்க சுவாமி. உங்க எல்லாருக்கும் இறைவனுடைய ஆனந்தமும் அவனுடைய பெரும் கருணையும் நிலைத்து நிற்கணும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருகுடி அடையனுடைய கருத்து முடிந்த முடிவு இல்லை. ஆனா நால்வர் பெருமக்கள் சொன்ன வார்த்தைக்கும் சித்தாந்தத்திற்கும் நம்மளுடைய திருமுறைக்கும் எதிரான கருத்துக்களை அடியன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது நான் ஆணித்தரமா சொல்றேன். அப்படியே சொன்னாலும் அடியவர்கள் என்ன ஆட்படுத்தலாம் அப்படிங்கறதுனால இது அடியவர்கள் திருவடிக்கே நான் விட்டுறேன். இது இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அம்மா சரியான கேள்வி கேட்டாங்க. நம்பியார் ஒரு காலில் விழுந்தாருன்னா அடியாருக்கு அடியன்னு செஞ்சு காட்டியிருப்பாரு, எல்லா திருவடியும் வீழ்த்து காட்டியிருப்பாரு அவரு. அதுதான் அதுக்கு அந்த பொருளுக்கான அர்த்தம். அது அப்படி இல்லை. இப்ப மகேஷ் ஐயா வீட்டுக்கு வந்தேன்னா மகேஷ் ஐயாவுக்கு யாராவது உதவி ஒருத்தவங்க தண்ணி கொடுக்க வந்தாங்கன்னா அவங்க திருவடியிலே நான் விழுந்து வணங்கணும். ஏன்னா அவங்க அவருக்கு உதவி செய்யறாங்கன்றனால அந்த 2ஆம் கட்ட அவங்க சிவனை வணங்குறாங்களா, தேவையில்லை. மகேஷ் ஐயா கிட்ட அன்பு செய்யறாங்கல்ல, அது போதும். சுசிலா அம்மா கிட்ட அன்பு செய்யறாங்கல்ல, ராஜேஸ்வரி அம்மா கிட்ட அன்பு செய்யறாங்கல்ல, ஜானகி அம்மா கிட்ட அன்பு செய்யறாங்கல்ல, பிரேமா அம்மா கிட்ட அன்பு செய்யறாங்கல்ல, அந்த ஒரு தகுதி போதும் அவங்க திருவடியை நான் வணங்குறதுக்கு. அவங்க சிவத்தை வணங்குறாங்களோ வணங்கலையோ அது 2ஆம் பட்சம்னு சொல்லித்தராரு. யாரு சொல்றாரு? அடியவர்கள். நான் ஒரு அடியவருடையக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க, அவங்க கிட்ட அவங்க வேலை பாக்குறாங்கன்னா இப்படி இன்னும் கொஞ்சம் இறக்கி சொல்லணும்னா, இப்ப எடுத்துக்காட்டா இப்ப பொன்முடி அம்மா இருக்காங்கன்னா அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்க பெருமானுக்கு தொண்டு செய்யறாங்க, அவங்க வீட்டுல அவங்களுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல,
அவங்க வீட்டுல தினம் கூட்டி பெருக்கிற வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க தொண்டு செய்வாங்கல்ல. அதனால நான் போன உடனே என்ன பண்ணுமா பொன்முடியம்மா காலில் உழுறத முதல்ல நிறுத்திட்டு, அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்களா வேலைக்காரவங்க, அவங்க சிவனை கும்பிட்டுருக்காங்களா கும்பிடலான்னு தெரியல, ஆனா சிவனடியார கும்பிட்டு இருக்காங்கல்ல தெரியாதனமா. அதனால அவங்க திருவடியில விழுந்து வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் அம்மா திருவடியில விழுந்து வணங்கணுமா. இப்படி வணங்குனா எங்கெங்க ஆணவம் வரும், எங்கெங்க தான்ற முனைப்பு வரும், எங்கேயாவது நான்ற நினைப்பு எனக்கு வருமா? சுட்டு போட்டாலும் வருமா? இல்ல இன்னொரு பிறவி எடுக்கும் போதாவது எனக்கு நான்ற நினைப்பு வருமா? அப்படி சொல்லிப்பட அந்த பாட்டை செஞ்சு காமிச்சோம்னா வாழ்நாள்ல நமக்கு ஆணவம், கௌரவம், திமிரு, கோபம், தாபம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த 6 வகை நோய்களும் அருந்து போகும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அத்தகைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஒரு செய்தி என்னடா, எங்க பாப்பா கேக்குற கேள்வி, ஏன்பா கடைசியில 6 தடத்தோல் பாடுறப்ப எதுக்குப்பா டான்ஸ் ஆடுற, டான்ஸ் ஆடாம இருக்கலாம்லப்பா அப்படின்னு கேட்டா, சிவபெருமானுக்காக ஆடணும், கூத்தாடேன். சிவபெருமானுக்காக ஒரு ஸ்டெப்பாவது போடணும், தினமும் ஆடணும். அப்படி ஆடுறதும் சரியில்லை. ஒண்ணு, சிவபெருமான் கிட்ட அவன்கிட்ட உட்கார்ந்து ஆடுவது, அவன்கிட்ட நடனம் செய்யறோம்ல, டான்ஸ் ஆடுறோம்ல, அவன் பாட்டை பாடும்போது டான்ஸ் ஆடணும். கூத்தாடேன், தலைகீரேன், முட்டிலேன்றாங்க. அதனால ரொம்ப பெரிய ஸ்டெப் எல்லாம் போட முடியாது சாமி, என்னால இந்த ஒரு ஸ்டெப் அவனுக்காக ஆட முடியும். அவன் என்னுடைய தலை மேல மயில்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவனை சுமக்கின்ற மயிலாகவும் நான் நினைச்சிட்டு, மயில் அவன் உள்ள உட்கார்ந்தா மயில் ஆடணுமா இல்லையா? 6 தடந்தோல் வைக்கின்ற முருகப்பெருமான சிரசுல வைத்து நான் மயிலா இருக்கும் போது நான் மயில் ஆடித்தானே அவனை சுமக்கணும். அதனால ஆடணும் சாமி. நம்ம லேசாவது 6 சின்ன டான்ஸ், நம்ம திருவாசகம் படிக்கிறோமா, சின்ன ஒரு நடனம். எல்லாரும் இப்ப நல்லா ஆடுறாங்க, எல்லாரும் திருவாசல சூப்பரா கோலாட்டம் போடுறாங்க எல்லாம். அதனால ஆடணும், கன்ஃபார்மா பெருமானை ஆடணும். எப்படி கோவிலை துடைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், விளக்கேற்றணும், இதெல்லாம் சரியையோ சிவபெருமானுடைய பாடலுக்கு உருகி ஆடணும் அப்படிங்கிறதும் சரியில்லை ஒண்ணு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அடியன் 3-4 வருஷமா 6 தடந்தோல் பாடும் போது ஆடுவேன். அதையும் நான் இப்பதான் சொல்றேன், அது அடியார்களுக்கு. அதனால அடியார்கள் எல்லாத்துக்கும் ஒரு தாத்பரியம் இல்லாம அடியன் ஒரு நாளும் எதையும் செய்வதில்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்னதா தாத்பரியம் வைத்துக்கொண்டு புரிதலோடத்தான் சின்ன சின்ன வழிபாடையும் செய்யறேன்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நாம வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி.